இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நம்முடைய தலைகளை இப்பொழுது வணங்குவோம். பிதாவாகிய தேவனே, இன்றிரவு எங்களுடைய உத்தமமான ஜெபம் இதுவே. இந்த நாட்களிலே நீ இருந்த ஜனங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறதை கண்டு நாங்கள் இப்படி ஜெபிக்கிறோம். அதனால் கர்த்தாவே, நாங்கள் விசுவாசித்தால் மட்டும் போதும் என்று கேட்கிறோம். எழுதப்பட்ட வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுகிறதை நாங்கள் அப்படியே அது சத்தியம் என்று விசுவாசிக்கிறோம். இந்த காரியங்களை அழியும் பிதாவே, இன்று காலையில் எங்களுக்கு வேத வாக்குகளின் பேரில் நீர் காட்டின வெளிச்சத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூற விரும்புகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையே சத்தியம் என்று நீர் ஜெப வரிசையில் ரூபகாரப்படுத்த வேண்டும் என்று இன்றிரவு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தினூடாக ஒலிபெருக்கின் முன்பாக கூடி வந்திருக்கின்ற எல்லா சபைகளுக்காகவும் கூட்டத்தார்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மேற்கு கடற்கரை பகுதி துவங்கி அரிசோனா மலைகள் மட்டுமாயும், டெக்சாஸின் சமபூமியிலிருந்து கிழக்கு கடற்கரை மட்டுமாய் தேசத்தின் ஊடாக எல்லாரையும் கர்த்தாவே, அவர்கள் எங்கெல்லாம் கூடி வந்திருக்கிறார்களோ அவர்கள் யாவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் மணிக்கணக்கு வேளைகளில் வித்தியாசப்படுகிறோம். ஆனால் கர்த்தாவே, இன்றிரவு நாங்கள் ஒரு பொருளாய் விசுவாசிகளாய் மேசியாவின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய சபைக்காக நீர் அவரை சீக்கிரமாய் அனுப்பும்படியாய் பரலோக பிதாவே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். ஆமேன். நீங்கள் உட்காரலாம். இங்கிருக்கின்ற யாவருக்கும் இன்றிரவு எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்த்துக்கள். மூச்சு விட கூட கஷ்டமாய் உள்ள நிலையில் நாம் நெருக்கமாக இருப்பதற்காக நான் வருந்துகிறேன். குளிர் சாதனங்களும் பதப்படுத்தப்பட்ட காற்றுகளும் கூட போதாமையாய் இருக்கிறது இங்கிருக்கின்ற ஜனங்களுக்கு. இந்த சபையில் சாதாரணமாய் சபை நிறைந்தால் இந்த குளிர் சாதனம் யாவரையும் குளிர்ந்து போக பண்ணும். ஆனால் இப்பொழுதோ எல்லாரிடத்தும் ஒரு விசிறி இருந்து விசிறி கொண்டிருக்கிறீர்கள். குளிர் சாதனமே தன்னால் முடிந்த அளவுக்கு காற்றை அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறது. கிழக்கு கரையிலிருந்து மேற்கு கரையில் உள்ளவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவுக்குள்ளான எங்களுடைய நண்பர்கள் யாவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை அனுப்புகிறோம். சான் ஜோசே அங்கே இருக்கின்ற பார்டர்ஸ் அவர்களின் கூட்டத்தார்களுக்கும் வாழ்த்துக்கள் அனுப்புகிறோம். பிரஸ்காட் அரிசோனா மலைகளில் உள்ள சகோதரன் லியோ மெர்சியருக்கும் கர்த்தருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற அவருடைய கூட்டத்தாருக்கும் வாழ்த்துக்களை அனுப்புகிறோம். இன்றிரவு டூசானில் கூடி வந்து கர்த்தருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை அனுப்புகிறோம். இன்னும் கீழாக ஹூஸ்டன் டெக்சாஸில் கர்த்தருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை அனுப்புகிறோம். இன்னும் மேலாக சிகாகோவில் கர்த்தருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துதல்களை அனுப்புகிறோம். கிழக்கு கரையில் உள்ள நியூயார்க், கனெக்டிகட்டுக்கும் கர்த்தருடைய வருகைக்காக அங்கே காத்துக் கொண்டிருக்கும் அந்த மகத்தான கூட்டத்தவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துதலை அனுப்புகிறோம். அவர்கள் யாவரையும் இங்கே கொண்டு வந்து உட்கார வைக்க போதுமான இடவசதி இல்லாததினால் தொலைபேசியின் மூலமாக நாங்கள் அவர்களுக்கு செய்தியை அனுப்ப வேண்டியதாயிற்று. கிளாக்ஸ்வெல்லில் உள்ள சகோதரன் ஜூனியர் ஜாக்சனுடைய கூட்டத்தாருக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துதலை அனுப்புகிறோம். 62 இருக்கும் சகோதரன் டெடலுக்கும் அவருடைய கூட்டத்தாருக்கும் இன்றிரவு நாங்கள் வாழ்த்துதல்களை அனுப்புகிறோம். இன்றிரவு நாங்கள் எங்கள் வீட்டு சபையில் ஒன்றாக கூடி கர்த்தருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது உங்களில் அநேகர் இன்று காலை ஆராதனைக்கு வந்திருக்க மாட்டீர்கள். காலையில் வராத யாவரும் அந்த ஒளிநாடாவை பெற்றுக் கொள்ளுங்கள். ஐயன்மீர் இதுவா சமயம் என்ற செய்திக்கு பின்னர் இதுதான் நேராக பேசுகின்ற ஒரு செய்தி என்று நான் நம்புகிறேன். நான் ஆவியின் அபிஷேகத்தை உணர்ந்தவனாய் நான் என்ன சொன்னேனோ அதை சொல்லும்படியாக ஏவப்பட்டேன். அது ஒரு நீண்டதா இருந்தாலும் ஆனால் அதை நான் செய்யும்படியா ஏவப்பட்டேன். நான் நினைக்கிறேன் கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் ஜீவிக்கின்றதான வேலையை நமக்கு காட்டினார் என்று. சம்பவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வினோதமான காரியங்களை எல்லாம் அறிந்து கொண்டோம் என்ற நிச்சயம் உள்ளவர்களாயிருங்கள். ஞானவான்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்று வேதம் கூறுகின்றது என்று நீங்கள் அறிவீர்கள். ஆனால் தேசங்களும் ஜனங்களும் பலவீனத்திலும் ஞானத்திலும் வளருவார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். சராசரி அமெரிக்கன் இப்பொழுது 20 வயதில் நடுத்தர வயது மனிதனாக பலவீனமானவன் ஞானமானுமாய் இருக்கிறான். அந்த நாட்களில் அவர்களுக்கு ஜெட் விமானமும் அணு போராயுதங்களும் இருந்ததில்லை. ஆனால் தீர்க்காயுசாய் ஜீவித்தார்கள். நாமோ பலவீனராயும் ஞானவான்களுமாய் ஆகிக் கொண்டு போகிறோம். நம்முடைய சொந்த ஞானமே நம்மை அழிக்கப் போகிறது. நாமே நம்மை அழித்துக் கொள்வோம்.
தேவன் நம்மை அழிக்க மாட்டார், நம்முடைய ஞானமே நம்மை அழித்துவிடும். எப்பொழுதுமே அது அந்த விதமாகத்தான் இருந்து வருகிறது, அவ்வாறே மீண்டும் அது இருக்கவும் போகிறது. இப்பொழுது கர்த்தருக்கு சுத்தமானால் அடுத்த ஞாயிறு காலையில் நான் எதை குறித்து பேசுவேன் என்று அறியாதவனாய், ஆனால் ஜீவிக்கும்படி நம்மை தேவன் அனுமதித்து ஒன்றும் சம்பவியாமல் அது அவருடைய சித்தமாய் இருக்குமானால் தேவன் அனுமதிப்பார் என்று நான் நம்புகிறேன். அடுத்த ஞாயிறு காலையில் நாம் இன்னொரு செய்தியை பிரசங்கித்து அடுத்த ஞாயிறு இரவு நாம் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க எதிர்நோக்குகிறோம். அதற்கு பின்னர் அரிசோனாவிற்கு என் வீட்டில் பிள்ளைகள் திரும்பி பள்ளியில் சேர்க்க குடும்பத்தை அங்கு கொண்டு போவது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. அப்படியானால் காரியங்கள் கூடி வரும்போது நாங்கள் உங்களுக்கு எங்கே எப்போது எந்த நேரத்தில் என்பதை தெரியப்படுத்துவோம். எனவே தேவன் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றிரவு 15 நிமிடங்கள் தாமதமாகவே நான் துவங்குகிறேன் என்பதை நான் அறிகிறேன். இங்கே ஜெஃபர்சன்வெல்லில் 7:45, அங்கு கிழக்கு கரையில் சுமார் 8:45, பின்னர் அங்கே மேற்கு கரையில் 5 மணியாயிருக்கும். எனவே இப்பொழுது நாம் சூரிய அஸ்தமனத்தில் இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு சிறு பிரசங்கத்தை செய்து ஆவியின் அபிஷேகத்தை அறிந்து கொள்ள முயற்சித்து பின்னர் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கலாம் என்று விரும்புகிறேன். இங்கே கூடியிருக்கின்றவர்களுக்கும் மற்ற இடங்களில் கூடியிருக்கின்றவர்களுக்கும் ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கின்ற ஒரு சகோதரனை தெரிந்து கொண்டு நாங்கள் இங்கே வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் வேளையில் அந்த சகோதரன் அங்கே போய் உங்கள் மத்தியில் வியாதியாய் இருக்கிறவர்கள் மேல் கரங்களை வைப்பாராக. நினைவிருக்கட்டும், தேவன் சர்வ வியாபியாய் இருக்கிறார், அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். எனவே அங்கே கீழாக டெக்சாஸிலும் கலிபோர்னியாவிலும் மேலே அரிசோனாவிலும் நீங்கள் இருக்கின்ற இடங்களில் நாங்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் போது உங்கள் மத்தியில் வியாதியாய் இருக்கின்றவர்கள் மேல் கரங்களை வையுங்கள். தேவன் ஜெபத்திற்கு செவி கொடுத்து பதிலளிப்பார் என்று நான் நிச்சயமாய் நம்பியிருக்கிறேன். வினோதமான காரியம் கடந்த ஞாயிறு இரவன்று சம்பவித்தது. அபிஷேகத்தினால் பகுத்தறிதலின் வரம் பரிசுத்த ஆவியினால் கிரியை செய்து கொண்டிருந்தது. அது ஒரு வினோதமான காரியம்தான். முன்பு ஒரு முறை இங்கு வந்ததிலிருந்து மாதங்களாக வகையறுக்கும் வரிசை நான் வைக்கவே இல்லை. அப்படி இருக்க ஒரு வாக்குத்தத்தோடு இங்கே வருகையில் அவர் அதை செய்வார் என்று உங்களுக்கு தெரியாது, அவர் செய்வார் என்று உங்களால் சொல்ல முடியாது. நீங்கள் அங்கு சென்று காத்திருக்க வேண்டியதாயிருக்கிறது. அவர் ஒப்பற்றவராய் இருக்கிறார், அவர் விரும்புகின்றதை செய்கிறவராய் இருக்கிறார். ஆனால் அங்கே நின்று அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை காண காத்திருக்கின்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். பின்னர் அந்த விதமாக அது உங்கள் மேல் கிரியை செய்கிறதை உணர வேண்டியதாயிருக்கிறது. கூட்டத்தின் முடிவில் அது யார் என்று அறியாமல் இருந்தேன். ஆனால் அங்கு எங்கோ வரிசையில் ஒரு உயரமான வழுக்கை தலையாயும் மிகவும் வியாதிப்பட்டவராய் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். பின்னர் சரியாக கடைசியில் ஒரு மனிதன் மேடையின் மேல் தோன்றினான். தலையை கீழே தொங்க போட்டுக் கொண்டு ஏதோ வேதனைப்படுகிறவனாய் வயிற்று பிடித்துக் கொண்டு நின்றார். நான் அவருக்காக ஜெபித்த போது அவர் ஏதோ முதலாவதோ அல்லது இரண்டாவதோ மனிதன் என்று நினைத்தேன். ஏனென்றால் அவர் வழுக்கை தலையாய் தலையை கீழே தொங்க போட்டுக் கொண்டு குனிந்திருந்தார், ஒரு பெரிய உருவம். ஆனால் நான் சுற்றி பார்த்த போது அந்த நல்ல மனிதன் அங்கே வெளியே உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஆனால் சந்தோஷித்துக் கொண்டிருக்கிறதை நான் கண்டேன். அது எங்கே என்று நான் நினைத்தேன். அது எந்த இடத்தில் என்று என்னால் தீர்மானிக்க முடியவில்லை. என்னால் அதை உணர முடிகிறது. அந்த மனிதனை எனக்கு முன்னால் காண முடிகிறது. அது இந்த விதமாய் சுற்றி இந்த வழியா இருக்கின்றதை உணர்ந்தேன். அது எனக்கு பின்னால் இருந்து வருகிறது. நான் சகோதரன் நெவிலையும் இந்த 2 மனிதர்களும் அங்கே உட்கார்ந்து இருக்கிறதை கண்டேன். ஆனால் அது அவர்கள் அல்ல. நான் சொன்னேன், அந்த மனிதன் உள்ளே இருக்கின்ற அந்த ஞானசான அறைக்குள் இருக்கிறார் என்று. அது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? சகோதரன் ஷெப்பர்ட். என்னால் அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியாததுக்கு காரணம் அவர் கீழே குறிந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவர் மறுத்து விடுவார் என்று கருதினாராம். கடந்த சில வாரங்களாகவே அப்படி நினைத்துக் கொண்டிருந்தார். அவருடைய மனைவி ஒரு புதிய ஜதை காலணிகளை வாங்கிக் கொள்ளும்படி சொன்ன போது அவர் எனக்கு அது தேவைப்படாது, அவ்வளவு நாட்கள் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று சொன்னார். அன்றொரு நாள் அவர் என்னை சகோதரன் வுட் அவர்களின் வீட்டின் முற்றத்தில் சந்தித்த போது அவர் சத்தமிட்டு தேவனை ஸ்தோத்தரித்தார். நான் பன்றி இறைச்சி, முட்டை, தக்காளி இன்னும் விருப்பமான யாவற்றையும் சாப்பிடுகிறேன் என்றார். அவர் தாழ்மையுடன் தன் இருக்கையை விட்டு எழுந்து வெளியே விலகி போய் ஜெபித்துக் கொண்டிருந்தார். பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஜெப அட்டை தேவையில்லை. உங்களுக்கு தேவையாய் இருக்கிறதெல்லாம் விசுவாசம். புரிகின்றதா? உமக்கு சுகம் கிடைத்து விட்டதா அல்லது இல்லையா என்பது எனக்கு தெரியாது என்று நான் சொன்னேன். ஒரு மனிதன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், அவனுக்கு ஏதோ கோளாறாய் இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். கோளாறு என்ன என்று குறிப்பிட்டதென்று வயிற்று வலியினால் பின்னால் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை சுகப்படுத்துகிறார், அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடிந்தது. இருந்த இழுப்பு என்னவென்றால் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்பதே. என்னால் அதை காண முடிகின்றது. ஆனால் என்ன சம்பவிக்கிறது என்பது எனக்கு தெரியாது. புரிகின்றதா? ஆனால் அது திரும்பி வருகின்றது நீங்கள் காணும் போது. கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறும் போது எல்லாரும் அதை அறிந்திருக்கிறீர்கள். பாருங்கள், அப்பொழுது அதை பேசுகின்றது நான் அல்ல,
அது அவரே பேசுகிறார். ஆனால் நான் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து உங்களை சுகப்படுத்தினார் என்று தான் கூறுவேன். அது முற்றிலும் உண்மையே. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். பார்த்தீங்களா? புரிகின்றதா? ஆனால் அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்று வந்து என்ன செய்ய வேண்டும் என்றும் என்ன சம்பவிக்க போகிறது என்றும் கூறும்போது அதை கவனியுங்கள். அது அந்த விதமாகவே இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை சுகப்படுத்தி உங்களை முற்றிலுமாய் குணமாக்குகிறார் என்று நான் கூறும்போது நீங்கள் அதை விசுவாசியுங்கள். ஏனென்றால் அவர் அதை ஏற்கனவே கூறிவிட்டார். அவர் சொன்னதைத்தான் நான் திருப்பி கூறுகிறேன். ஒரு தரிசனம் என்பது அவர் என்ன காட்டினாரோ அதை மீண்டும் காண்கிறதா இருக்கிறது. உங்களுக்கு புரிகின்றதா? இப்பொழுது நாம் துரிதமாக நேராக வார்த்தைக்கு செல்வோம். ஏனென்றால் உங்களில் அநேகர் இன்றிரவு நீண்ட தூரம் பிரயாணம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். மேலும் பாதையிலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவும் உதவி செய்யவும் பாதுகாக்கவும் வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மத்தேயு 21 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரைக்குமாய் நான் இன்றிரவு வாசிக்க விரும்புகிறேன். உங்களிடத்தில் வேதாகம் இல்லை என்றால் அல்லது குறித்துக் கொள்ள விரும்பினால் குறித்துக் கொள்ளுங்கள். சரி, இப்பொழுது இந்த செய்தியை காலையில் கேட்காதவர்களுக்கு உங்களிடத்தில் டேப் ரெக்கார்டர்கள் இருக்கிறதா? நாங்கள் ஒளிநாடாக்களை விற்கும்படி முயல்வதில்லை. நாங்கள் எதையுமே விற்பதில்லை. சில சமயங்களில் பெரிய கூட்டங்களில் சில புத்தகங்கள் விற்பனைக்காக உள்ளது என்று அவர்கள் அறிவிப்பார்கள். சகோதரன் லீவேல் இதை எழுதுபவர். அதன் மூலமாய் நாங்கள் பணம் சம்பாதிப்பதில்லை. ஒளிநாடாக்கள் அந்த ஒலிப்பதிவை கண்காணிக்கும். அங்கேயுள்ள அவர்கள் கூறுவார்கள், ஒளிநாடாக்கள் மூலமாய் நாங்கள் ஏதும் பணம் சம்பாதிப்பதில்லை என்று. நாங்கள் ஒளிநாடாக்கள் என்று அவைகளை கருதுவதில்லை, செய்தி என்று தான் கருதுகிறோம். ஒரு மனிதனுக்கு அவனுடைய சிந்தையில் அது பணம் என்று வருமானால் அவனை அதற்கு பின்னர் ஒளிநாடாக்களை போட விட மாட்டோம். அது சரியே. நான் அதை குறித்து கேட்டுக்கொண்டிருந்தேன். நாங்கள் டேப்புகளை $5 அல்லது $3 அல்லது அதை போன்று ஏதோ அந்த பணத்திற்கு தான் விற்கிறோம். என்ன சொல்ல முடியும்? அந்த பெரிய நீளமான ஒளிநாடாக்களுக்கு $3 அல்லது $4 தான். ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரனை அவருடைய ஒளிநாடாக்களின் ஒன்றை குறித்து கேட்டோம். அதற்கு $9 விலை. சுமார் 20 அல்லது 30 நிமிட செய்தி ஒன்றுக்கு. அங்கே பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கும் சகோதரன் ஸ்வாத்மன் அவர்கள் அதனால் தான் பணக்காரர் ஆகவில்லை என்று புரிந்து கொண்டேன். பாருங்கள், அதை நடத்துவதற்கு போதிய அளவு சம்பாத்தியம் கிடைத்தால் போதும் என்று இருக்கிறார்கள். இலவசமாக அதை செய்யும்படி அவர்களிடம் கூற முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஒளிநாடாக்கள் மற்ற எல்லாவற்றையும் விலை கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கிறது. அந்த ஒலிப்பதிவு செய்யும் எந்திரத்தின் விலை மிக அதிகம். பதிவு செய்வதற்கான ஒழுங்குகளை ஏற்படுத்துவதற்கு $10,000 தேவையாயிருக்கிறது. அவர்கள் அதை இன்னும் அறிவிக்கவில்லை. ஆனால் ஒளிநாடா பதிவுக்கான ஒரு ஏலம் மறுபடியுமாய் இருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். எனக்கும் அதற்கும் ஏதும் சம்பந்தமில்லை. தர்மகர்த்தாக்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள். நான் அந்த கூட்டங்களில் கலந்ததே கிடையாது. நான் அதற்கு சார்பாகவோ எதிர்ப்பாகவோ இல்லை. அவர்கள் ஏலம் கூறுவார்கள். தர்மகர்த்தா யாருக்கு என்ற தீர்மானத்தை எடுப்பார்கள். அந்த நபருக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்துவார்கள். எனக்கு தெரிந்ததெல்லாம் அவ்வளவுதான். அவர்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள். ஏனென்றால் ஒளிநாடாக்களை விடுங்கள், என்னால் பிள்ளைகளை கூட பேச்சு செய்ய முடியவில்லையே, அல்லது ஞானஸ்தானம் கொடுக்க கூட முடியவில்லையே. எனவே இந்த செய்தியின் மேல் என்னுடைய சிந்தையை நான் வைத்துள்ளேன். அதுதான் 3ஆம் இழப்பு. அந்த ஒன்றிற்கு நான் விசுவாசம் உள்ளவனாகவும் பயபக்தி உள்ளவனாகவும் இருக்க வேண்டும். மத்தேயு 21:1 முதல் 11 வரை நீங்கள் கவனிக்கவும் அல்லது வேதாகமத்தை திருப்ப உங்களுக்கு உதவியாக இருக்கவே இவைகளை கூறினேன். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்தபோது இயேசுவானவரில் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள்,
இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். ஜெபவரிசை துவப்பதற்கு முன்பாக ஒரு 30 நிமிடங்களுக்கு பேசுவதற்கென ஒரு பொருளை எடுப்பதென்றால் மலையின் மேலுள்ள கவர்ச்சி என்ன என்ற இந்த பொருளை எடுக்க விரும்புகிறேன். இப்பொழுது அது ஒரு மிகுந்த களைப்பும் பயமும் கொண்ட நாளாய் இருந்தது. ஒரு வழக்கத்துக்கு மாறான ஒரு நாளாய் இருந்தது. பஸ்காவை ஆசரிக்க ஆயத்தமாய் இயேசுவானவர் எருசலேமுக்கு வந்து கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். பஸ்கா எனப்படுவது ஜனங்களின் பாவ நிவர்த்திக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதன் ரத்தமானது கிருபாசனத்தின் மேல் தெளிக்கப்படுதலாயிருக்கிறது. அவர் பெத்லகேமில் இருந்து புறப்பட்டு மேலே ஒலிவ மலையின் உச்சிக்கு வந்தார். அங்கிருந்து கீழே பார்த்தால் இன்னொரு சிறு குன்றின் மேல் எருசலேம் கட்டப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். அவர் அதை நோக்கி பார்த்தபோது அதுவே அவருடைய கடைசி விஜயம் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் பாவிகளின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர்களால் கொல்லப்பட வேண்டிய நேரமாய் அது இருந்தது. மானிடர்கள் ஒருபோதும் மரித்திராத அத்தகைய கொடூரமான மரணத்தினால் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட போகிறார். அவருக்கு சொந்தமானவர்களால் அப்பொழுது அங்கே அவரோடு நின்று கொண்டிருந்த ஒருவனால் அவர் காட்டிக் கொடுக்கப்பட போகிறார். அவர் தேவனாய் இருந்தபடியினால் அவர்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்றும் ஆரம்பத்தில் இருந்து யார் அவரை காட்டிக் கொடுக்க போகிறார் என்றும் அவர் அறிந்திருந்தார். அந்த காட்டிக் கொடுப்பவன் அவரோடு கூடவே இருக்கிறான் என்றும் அவருடைய பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய பணத்தை எண்ணுகிறான் என்றும் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருந்தார். அந்த மனிதன் தான் அவரை காட்டிக் கொடுக்க போகிறான் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். அவருக்காக அங்கே வெளியே ஒரு கொடூர ரோம சிலுவை காத்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் அறிந்திருந்தார். அவருடைய சரீரத்தில் இருக்கும் தண்ணீரும் அவருடைய சரீரத்தில் இருக்கும் ரத்தமும் வேறு பிரிய போகிறது என்றும் அவர் அறிந்திருந்தார். அவருடைய ரத்தமானது பெருந்துளிகளாய் நெற்றியிலிருந்து வேர்வையாய் சிந்தும் என்றும் அவர் அறிந்திருந்தார். அவர் அனைத்தையும் அறிந்திருந்தார். அவைகள் அனைத்தும் அப்பொழுது அவருக்கு முன்பாகவே இருந்தது. இவை எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராய் அவர் மலையின் மேல் நின்று கொண்டு எருசலேமை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். அந்த நாட்களில் இருந்த ஜனங்களை அந்த காலத்தில் ஒரு மேலான தேவபக்தி உள்ள ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் தான் அவரை வெறுத்தார்கள். அந்த நாட்களின் சபைகள் அவரை வெறுத்து அவரை நிராகரித்தனர். அவருக்கு செவி கொடுத்த அத்தனை பேர்களையும் அவர்கள் நிராகரித்தனர். அவர்கள் போய் அவர்களுடைய கூட்டங்களில் கலந்து கொண்டால் அவர்களை சபையிலிருந்து விலக்கிவிட்டனர். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேத வார்த்தைகள் கூறுவதில் வியப்பொன்றுமில்லை. அவரை நேசித்திருக்க வேண்டியவர்கள், அவருக்காக இருந்த நெருக்கமான ஜனங்கள் அவருடைய கசப்பான எதிரிகளாய் இருந்தனர். அவர் தம்முடைய சிறு கூட்டத்தை ஏழை ஜனங்கள், மீன் பிடிப்பவர்கள், ஆயக்காரர்கள், படிப்பறிவில்லாதவர்கள் மத்தியிலிருந்து தெரிந்து கொண்டார். அவர்களில் சிலர் படிப்பறிவில்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள் என்று வேதம் கூறுகிறது. சில பேருக்கு அவர்களுடைய பெயரை கூட எழுத தெரியாது. அவர் தமக்கென்று ஜனங்களை தெரிந்து கொள்ள அவர் சபைகளுக்கு போகவில்லை. அவர் எந்த சபை தலைவருடனும் ஒருபோதும் ஒத்து போகவில்லை. மட்டுமல்லாமல் ஒரு தீர்க்கதரிசியின் போக்கையே அவர் பின்பற்றினார். அவருக்கு முன்பாக இருந்தவர்கள் செய்தது போன்று அவர்கள் செய்த யாவற்றையும் அவர் கடிந்து கொண்டார். ஏனென்றால் அவர்கள் வார்த்தையின் ஒரு பகுதியாய் இருந்தார்கள். ஆனால் இவரோ வார்த்தையின் பரிபூர்ணமாயிருந்தார். ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியில் ஒவ்வொரு காலத்தில் இருந்ததும் அல்ல இருக்க போவதுமான ஒவ்வொரு தீர்க்கதரிசியின் ஊடாகவும் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளவும் அதை பின்பற்றவும் ஒரு குறிப்பிட்ட கூட்ட ஜனங்கள் முன்குறிக்கப்பட்டவர்களாய் இருக்க போகிறார்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் திரள் கூட்டத்தை அசட்டு செய்வார்கள். அவ்விசுவாசிகளின் குறை கூறுதல்களுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். அவர்களோடு அவர்கள் விவாதம் செய்ய மாட்டார்கள். அவர்களாக செய்வதற்கு ஒரு காரியம் மட்டுமே அவர்களுக்கு இருக்கவும், அதாவது விசுவாசிக்கவும் கூடுமானவரை ஒவ்வொரு துணிக்கையும் எடுத்துக்கொள்ள பார்ப்பார்கள். இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்த மரியாளை போன்று அதே உள்ளே வைத்து பதித்துக் கொள்வார்கள். மார்த்தாளோ அவருக்கு ஆகாரத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். இயேசு அவரிடத்தில், மார்த்தாளே, நீ உலக காரியங்களை குறித்து கவலை கொள்ளுகிறாய், ஆனால் மரியாளோ மேலான பங்கை தெரிந்து கொண்டாள். பாருங்கள், நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை தெரிந்து கொண்டாள் என்றார். அநேக ஜனங்கள் அவர் பஸ்காவுக்கு அங்கே வருவார் என்று புரிந்து கொண்டனர். இன்றைக்கு நமக்கு இருப்பது போன்று அவர்களுக்கு அந்த நாளில் பத்திரிகைகள் கிடையாது, தொலைக்காட்சிகள், தொலைபேசிகள் அல்லது இன்றைக்கு நமக்குள்ள இருக்கின்ற காரியங்கள் ஏதும் அவர்களுக்கு கிடையாது. ஆனால் காற்றில் வந்தது போன்று எப்படியோ பஸ்காவுக்கு அவர் இங்கு வருவார் என்னும் செய்தி பரவலாயிருந்தது. ஏனென்றால் அந்த ஜனங்களில் அநேகர் ஆவிக்குரிய சிந்தைய உடையவளாய் இருந்தபடியினால்
அவர் தான் பஸ்காவின் ஆட்டுக்குட்டி என்று அறிந்திருந்தார்கள். ஏனென்றால் சம்பவிக்க போகின்ற காரியங்கள் யாவையும் குறித்து அவர்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தார். பின்னர் நிச்சயமாக அவர் அங்கே இருப்பார் என்பதை அறிந்தவர்களாய் அவர்கள் செய்த விதத்தில் அவரை நேசித்தார்கள், அவருக்காக காத்து கொண்டிருந்தார்கள். ஒரு வாசலில் இருந்து இன்னொரு வாசலுக்கு நெருக்கிக் கொண்டும் தள்ளிக்கொண்டும் போகின்றதான ஒரு கூட்டம் அங்கே இருந்தது. எல்லா வழியிலும் அவர்கள் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர் அந்த மணி வேளைகளின் ஒன்றில் அவர் அங்கு வருவார் என்று அவர்கள் அறிந்திருந்தனர். ஆகவே அவர்கள் கவனித்துக் கொண்டிருந்தனர். மற்ற ஜனங்களோ என்ன ஒரு வாசலில் இருந்து இன்னொரு வாசலுக்கு ஓடுகிறார்களே, என்ன விசேஷம் என்று மற்றவர்கள் வியந்து கொண்டிருந்தனர். கவர்ச்சி என்ன என்றனர். கண்டுபிடிக்கும்படியாய் அவர்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக பார்ப்பார்கள். பார்ப்பதற்கு ஏதோ காரியத்தை எதிர்பார்க்கிறது போன்று, ஏதோ சம்பவிக்க போகிறதை எதிர்நோக்கி கொண்டிருப்பது போன்று அது காணப்பட்டது. ஒரு சில நிமிஷங்களுக்கு என்னுடைய பேசும் பொருளை மாற்றி இன்றைக்கும் காரியம் அந்த விதமாகத்தான் இருக்கிறது என்று கூற எவ்வளவு விருப்பமாயிருக்கிறது. அவர் வர காத்து கொண்டிருக்கும் ஜனங்கள் ஒரு மகத்தான எதிர்பார்க்குதலுடனும் எதிர்நோக்கத்துடனும் இருந்தார்கள். நம்மால் அந்த அழுத்தத்தை உணர முடிகிறது. அவர்கள் ஒவ்வொரு அசைவையும் அடையாளத்தையும் தேடிக்கொண்டும் கவனித்துக் கொண்டும் வேத வார்த்தைகளோடு அதை ஒத்து பார்த்து கொண்டும் இருக்கின்றனர். அவரை குறித்து சொல்லப்பட்ட எல்லா முன் அறிவிப்புகளையும் முடிவு வரை அவர்கள் கண்டபோது முடிவானது சமீபமாய் இருக்கிறது என்று அறிந்திருந்தார்கள். அவர்கள் அங்கு இருக்க விரும்பினர். எனவே அவர்கள் கவனித்துக் கொண்டிருந்தனர். அந்த கூட்டத்தில் ஒரு சிறு பகுதி சிறுபான்மையோர் அவரை சார்ந்திருந்தனர். சிலர் அவருக்கு எதிராக இருந்தனர். பெரும்பாலோர் 90% அவருக்கு எதிராக இருந்தனர். இன்றைக்கும் அது அந்த விதமாகத்தான் இருக்கிறது. மார்க்க சம்பந்தமான கூட்டங்களில் கிறிஸ்துவும் வார்த்தையும் என்பதற்கு உண்மையாக வரும்போது 1% தான் அதை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். என்ன சம்பவித்தாலும் சரி, மற்ற பகுதியானவர்கள் அதற்கு எந்த கவனத்தையும் செலுத்தாமல் அதை ஒரு கேளிக்கையாகவும் தமாஷாகவும் எடுத்துக்கொண்டு எதையாவது சொல்லிவிடுவார்கள். சரியாக அதே விதமாகத்தான் நேரமும் காரியங்களும் அதிகமாக மாறுவதில்லை. சரித்திரம் அப்படியே சொல்லுகிறது. அது ஒரு பயமுள்ள இறுக்கத்தை உருவாக்கியதை நாம் காண்கிறோம். அப்படித்தான் செய்ய வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும். அவர்கள் காத்து கொண்டிருந்தனர். அவர் அங்கு வந்தபோது என்ன செய்வார் என்று அவர்கள் வியந்து கொண்டிருந்தனர். அவர் செய்யும் எதையும் பெற்றுக்கொள்ள அவர்கள் விரும்பினர். அவர்களுக்கு அது தேவையாயிருக்கிறது. அவர்கள் அதை காண விரும்பினர். அவர்கள் அவரை விசுவாசித்தனர். மற்றவர்களோ அவர் வரப்போகிறார் என்று கேள்விப்பட்டு அவரை கேலி பரியாசம் செய்யும்படியாய் அங்கே போயிருந்தார்கள். எனவே அந்த எல்லா பயத்துடன் கூடிய எதிர்பார்ப்புடன் ஒரு அசாதாரணமான நாளாய், மிக அசாதாரண நேரமாய் சபைகள் உறங்கிக் கொண்டிருக்க ஜனங்களுடைய உணர்வுகள் கூர்முனையில் நிற்க அங்கே ஜனங்கள் கூடி வந்திருந்தனர். அப்பொழுது அது சம்பவித்தது. ஒலிவமலையின் உச்சியில் ஒரு சிறிய வெள்ள கழுதை குன்றின் மேலிருந்து கீழ்நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தது. ஒரு கூட்ட ஜனங்கள் மதவரி கொண்டவர்களாய் கூச்சலிட்டுக் கொண்டு குருத்தோலைகளை வெட்டி வீதியின் மேல் போட்டுக்கொண்டு அவர்களுடைய மேலங்கிகளை கழற்றி வழியில் விரித்து கர்த்தரின் நாமத்தில் வருகிற தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சத்தமிட்டனர். இந்த சிறு கழுதையின் மேல் ஏறி வருகிறவர் அந்த வேளையின் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவே அன்றி வேறு யாரும் அல்ல. தேவன் அப்பொழுது என்ன செய்து கொண்டிருந்தார்? அந்த மலையின் உச்சியில் உள்ள அந்த கவர்ச்சி என்ன? தேவன் சரித்திரம் உண்டாக்கி கொண்டும் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றிக் கொண்டும் இருக்கிறதாய் அது இருந்தது. அது எப்பொழுதுமே ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது. அது எல்லா குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களையும், இந்த காலை செய்தியின்படி வல்லூறுகளையும் கழுகுகளையும் கூட மேலே கொண்டு வருகிறதா இருக்கிறது. புரிகின்றதா? என்ன சம்பவிக்கிறது என்று காணும்படியாக அவைகள் ஒன்று சேர்ந்து வருகின்றது. சிலர் அறிந்து கொள்ள ஆவல் கொண்டவர்களாய் வருகிறார்கள். சிலர் குறை கண்டுபிடிக்க வருகிறார்கள். மற்றவர்கள் குற்ற விமர்சனம் செய்ய வந்தனர். எல்லா விதமானவர்களும் அங்கே ஒன்று கூடினர். இன்று காலையில் நாம் கூறினது போன்று விசுவாசிகள், போலி விசுவாசிகள், அவிசுவாசிகள். மலையின் மேல் என்ன நடக்கிறது? தீர்க்க தரிசனம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது என்ன சம்பவிக்கிறது என்று நாம் பார்ப்போம். இப்பொழுது சகரியாவின் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீர்க்கதரிசிகளில் ஒருவனாகிய சகரியா ஆவியில் பேசி இதை சொன்னான். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அந்த வேத பாரகர்களுக்கு என்ன நேர்ந்தது? அந்த ஆசாரியர்களுக்கு என்ன நேர்ந்தது? அந்த பயபக்தி உள்ள ஜனங்களுக்கு என்ன நேர்ந்தது? இது சம்பவிப்பதற்கு 487 வருஷங்களுக்கு முன்னதாகவே
ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசியினால் இது எழுதப்பட்டது. ஏற்கனவே எழுத்திற்குள்ளாகி பழைய ஏற்பாட்டின் சுருள்களாகிய வேதாகமம் என்று அழைக்கப்பட்டது. அது தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதா இருக்கிறது என்று ஏன் அவர்களால் காண முடியவில்லை? இன்றைக்கு அவர்களால் ஏன் காண முடியவில்லை என்பதற்கு அதேதான் காரணம். அவர்கள் உபதேசத்துக்கு பதிலாக மனிதர்களுடைய பாரம்பரியங்களை ஜனங்களுக்கு போதித்து தேவனுடைய வார்த்தையை வியர்த்தமாக்கினர். வேதபாரகர்கள், போதகர்கள், ஊழியர்கள், ஆவிக்குரிய மனிதர்கள், அவ்வாறு அழைக்கப்படுபவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், இவர்கள் வேதத்தை மட்டுமே வாசிப்பார்கள். என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்று அவர்கள் வியப்படைய மாட்டார்கள். அது என்னவென்று அறிந்திருப்பார்கள். தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். சரித்திரம் உண்டாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்படுகிறது. உலகத்திற்கு ரட்சிப்பு வந்து கொண்டிருக்கிறது. எல்லா தீர்க்க தரிசிகளும் எதிர்நோக்கி கொண்டிருந்த அந்த மகத்தான நாள் வந்து கொண்டிருக்கிறது. கல்லறைகளில் இருந்த யாவரும் அந்த நாளுக்காய் காத்துக் கொண்டிருந்தார்கள். அது உண்மை. அதை சற்று சிந்தித்து பாருங்கள். மாறித்த யாவும் சாட்சியாய் தங்கள் ரத்தத்தை சிந்தின எல்லா நீதிமான்களும் தீர்க்கதரிசிகளும் அந்த நாளை எதிர்நோக்கி கொண்டிருந்தனர். அப்பொழுதுதான் அவர் சத்தமிட்டு, எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்ட நீதிமான்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தருமோ உன் பிள்ளைகளை தீட்டி சேர்த்துக் கொள்ள மனதாகிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இப்பொழுதோ உன்னுடைய வேலை வந்தாயிற்று. கல்லறைக்குள் இருந்த எல்லாரும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எல்லா தீர்க்கதரிசிகளும் அந்த மணி வேலைக்காக காத்துக் கொண்டிருந்தனர். ஆனால் சபையோ அதற்கு குருடாயிருந்தது. இந்த சத்தத்தை எல்லாம் உண்டாக்குகிற இவன் யார்? இவன் யார்? ஒரு சமயம் சொன்னார்களே, அந்த ஆளின் பெயர் என்ன? அந்த தச்சனின் மகன் அல்லவோ அது? நமக்கு அவனை தெரியுமே. இந்த ஞானத்தை அவன் எங்கிருந்து பெற்றான்? எப்படி? எந்த பள்ளியுடனும் அவனுக்கு தொடர்பு இருந்ததாகவே நாம் காணவில்லையே. அவன் எந்த புத்தகத்தையும் எடுத்து கற்றதாகவும் தெரியவில்லையே. அவன் யார்? அவர் தீர்க்கதரிசிகளின் தீர்க்கதரிசனத்துக்கு பதிலாக இருந்தார். இதோ அவர் வருகிறார், கழுதை குட்டியின் மேல் சவாரி செய்து கொண்டு வருகிறார். என்ன ஒரு கவர்ச்சி! என்ன ஒரு கவர்ச்சி! 4000 வருடங்களாக காத்துக் கொண்டிருந்த அந்த மணி வேளையில் அவருடைய வாக்களிக்கப்பட்ட வார்த்தையை தேவன் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தேவன் ஒரு முன்னறிவிப்பை செய்தார். ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார், ஆனால் அவனோ குதிங்காலை நசுக்குவான். அந்த தீர்க்க தரிசனமானது வேதத்தினூடாக இந்த மனிதன் வருகிறார் என்று முன்னறிவித்திருந்தது. சமீபத்தில் அங்கே அவர்கள் மத்தியில் ஒரு தீர்க்கதரிசி எழும்பி நின்றான். அவன் ஒரு ரூபகாரப்படுத்த தீர்க்கதரிசியா இருந்தான். அவன் சகரியா. அவன் கூறினான், எருசலேமின் குமாரத்திகளே, சீயோன் குமாரத்திகளே, களி கூறுங்கள், கம்பீரியுங்கள், சத்தமிடுங்கள். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் சாந்த குணம் உள்ளவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்றான். அந்த வேத வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் வாசித்த அந்த ஜனங்கள் இங்கே அவர் கழுதையின் மேல் ஏறி வருகிறதை கண்டு இவர் யார் என்று சத்தமிட்டார்கள். பார்த்தீர்களா? தேவன் தம்முடைய வார்த்தையை ஜனங்களுக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அது என்னவென்று அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ அதை அறியவில்லை. தேவன் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றும் போது அங்கே எப்பொழுதுமே ஒரு கவர்ச்சியை அது உண்டாக்குகின்றது. ஒரு கவர்ச்சியை உண்டாக்குகிறது. ஏனென்றால் அது ஒரு வழக்கமான காரியம் அல்ல. அந்த நவீன நாளின் போக்குகளுக்கு அவருடைய வார்த்தையை நிறைவேற்றும் போது அது அவ்வளவு அசாதாரணமாய் இருக்கிறது. எனவே இந்த நாளின் நவீன போக்கிற்கு அதில் நம்பிக்கை கிடையாது. அவர்கள் அவருடைய சொந்த வழியை உடையவளாய் இருக்கிறார்கள். நாம் திரும்பி வேத வார்த்தைகளுக்குள்ளாக போய் வழக்கத்துக்கு மாறான சில சம்பவங்களை எடுத்து தேவன் எப்பொழுது அவருடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறார் ஒரு சில நிமிடங்களுக்கு பார்ப்போம். தேவன் ஏதாவது ஒரு காரியத்தை கூறுவாரானால் அவர் அதை செய்கிறவராய் இருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போம், ஆனால் அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போகாது. எனவே அது எப்பொழுதும் ஒரு காட்சியை, வழக்கத்துக்கு மாறான ஒரு காட்சியையே அது உண்டாக்குகிறது. வார்த்தையை விசுவாசிக்க வேண்டிய ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை எவ்வளவு கேலித்தனமாய் உள்ளது என்பதை கவனியுங்கள். இருந்த போதிலும் அவர்கள் சரி, இது என்ன என்று சத்தமிடுகிறார்கள். இந்த காரியத்தை நீங்கள் எங்கே பெற்றீர்கள்? இவர் யார்? இது என்ன? ஆனால் அவர்களோ கர்த்தருடைய நாமத்தினால வருகிற ராஜாவுக்கு ஓசன்னா என்று சத்தமிட்டு கொண்டிருக்க வேண்டியவளாயிருந்தார்கள். ஆனால் அங்கேயோ
ஒரு சிறு கூட்டமே அதை செய்து கொண்டிருந்தது. 4000 வருடங்களாக கூறப்பட்ட தீர்க்க தரிசனம், ஏனென்றால் ஒரு தேசத்திற்கு சம்பவிக்கக்கூடிய ஒரு மகத்தான சம்பவம், ஏனென்றால் மரித்த எல்லா ஜனங்களுடைய நம்பிக்கையும் அதன் மேல் சார்ந்திருந்தது, அதனுடைய எல்லா வருங்காலமும் அதன் மேல் சார்ந்திருந்தது. ஆனால் விசுவாசிக்கிறோம் என்று உரிமை பாராட்டுகிற அந்த மார்க்க சம்பந்தமான ஜனங்களோ அவர் யார் என்று சத்தமிடுகிறார்கள். கவர்ச்சி என்ன? ஏதோ வழக்கத்துக்கு மாறானது. அதை குறித்து அது மாறுவதே கிடையாது. இப்பொழுதும் வழக்கத்துக்கு மாறாக இருக்கிறது. நான் இப்பொழுது கூறினது போன்று நாம் சில வழக்கத்துக்கு மாறான காரியங்களை இப்பொழுது எடுத்து பார்ப்போம். நியாய தீர்ப்பு உலகத்தை தாக்கி அதை அழித்து போடுவதற்கு முன்பாக உண்டான கவர்ச்சி என்னவென்று பார்ப்போம். 120 வயது நிரம்பிய ஒரு வயதான மனிதன் மிதக்குவதற்கு தண்ணீர் இல்லாத போது ஒரு பேழையை செய்து கொண்டிருந்தான். அநேக ஆண்டுகளாக அவன் பேழையின் கதவுகளுக்குள் நின்று கொண்டு பேழையின் உட்பகுதியை கட்டிக்கொண்டு உள்ளம் புறமுமாக பேழைக்கு கீழ் பூசிக்கொண்டு உலகமான தண்ணீரினால் விழுங்கப்பட போகிறது என்று அந்த மகத்தான விஞ்ஞான உலகத்தின் காலத்தில் சொல்லிக் கொண்டிருந்தான். அங்கே அந்த வலையின் மேல் எதையோ அடிக்கும் சத்தம் கேட்கிறதே. அது என்ன? ஓ, அதுவா? நோவா என்ற பெயர் கொண்ட ஒரு மனிதன் அவன் மேலே இருக்கிறான். அவன் ஒரு மூடபக்தி வைராக்கியம் கொண்டவன். அந்த கிழவன் நீண்ட நேரம் சூரிய வெளிச்சத்தில் நின்ற காரணத்தால் அவனுக்கு புத்தி மாறாட்டமாகிவிட்டது. அவன் புத்தி சாதீனமற்றவனாகிவிட்டான். அவன் எதையோ கட்டி கொண்டிருக்கிறான். அதை பேழை என்று அவன் அழைக்கிறான். தண்ணீர் இல்லாத இடமாகிய வானத்திலிருந்து தண்ணீர் வந்து சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களும் தண்ணீருக்குள் மூழ்கி விடுவார்கள் என்கிறான். அவனுடைய செய்தியை ஏற்றுக்கொள்ளாத அனைவரும், அந்த பேழைக்குள் பிரவேசியாத அனைவரும் மூழ்கி விடுவார்கள் என்று கூறுகிறான். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அது ஒரு வழக்கத்துக்கு மாறான ஒரு கவர்ச்சி. ஜனங்களுக்கு நன்றாக சிரிக்க வேண்டும் போல் இருக்கும் போது அவர்கள் போய் அந்த பேழையின் வாசலுக்கு முன்பாக நின்று நன்றாக சிரிப்பார்கள். ஏனப்பா, ஒரு 100 வருடங்களுக்கு முன்பில் இருந்தே மழை பெய்ய போகிறது என்று நீ சொன்னாயே. எங்கள் தாத்தா சொன்னார் மழை பெய்ய போகிறது என்று நீங்கள் சொன்னீர்கள் என்று. ஆனால் நீங்களோ இன்னமும் இங்கே இருக்கின்ற அந்த மர பேடையை கட்டிக்கொண்டே இருக்கின்றீர்கள். நீர் ஏன் இதை செய்வதை விட்டு விட்டு போய்விடக் கூடாது என்று சொல்லி இருப்பார்கள் என்று நான் யூகிக்கிறேன். ஆனால் அதுவோ ஒரு வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தவும் அவருடைய தீர்க்கதரிசி கூறின ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றவும் தேவன் ஆயத்தப்படுகிறதா இருக்கிறது. மிகவும் வழக்கத்துக்கு மாறானதா இருக்கிறது. மற்றவர்கள் அங்கே சிரித்துக் கொண்டிருக்க தேவனோ நோவாவுக்கு தந்த அவருடைய வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனோ அவர் தம்முடைய வார்த்தையை காக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு காட்டவும் இந்த நாட்களுக்கும் கூட காட்டவும் அவர் சரித்திரத்தை உண்டாக்கும்படியாய் ஆயத்தமாகி கொண்டிருந்தார். எவ்வளவுதான் உண்மையாய் இல்லாததாய் காணப்பட்டாலும், நியாயமற்றதாய் காணப்பட்டாலும் தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறவராய் இருக்கிறார். இன்றிரவு அமெரிக்காவில் இருக்கின்ற ஜனங்கள் யாவருக்கும், உலகம் முழுவதற்கும் அந்த கிழவனின் பேழையை கட்டும் சத்தத்தை ஒரு உதாரணமாக அவர் அதை ஆக்கி கொண்டிருந்தார். விஞ்ஞானம் என்ன கூறின போதிலும், மற்றவர்கள் அதை இதை கூறின போதிலும் அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார். அவர் வரலாறை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் உண்டான கவர்ச்சி என்ன? ஒரு நாள் வழக்கத்திற்கு மாறான ஒரு காரியம் வனாந்திரத்திற்கு பின்பக்கத்தில் சம்பவித்தது. அதாவது ஒரு புதர் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. ஒரு ஓடி போன தீர்க்கதரிசி அங்கே வனாந்திரத்தில் நின்று கொண்டிருந்தான். அவன் பேசும் ஓசையையும் கேட்கவில்லை, அவன் எந்த சத்தத்தையும் கேட்கவில்லை. ஆனால் ஒரு மலையின் உச்சியில் அவன் ஏதோ வழக்கத்துக்கு மாறான காரியத்தை கண்டான். தேவன் அவனுடைய கவனத்தை கவர்ச்சிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார். இன்றைக்கும் காரியம் அதே விதமாகத்தான் இருக்கிறது. அங்கே தேவன் அவருடைய தீர்க்கதரிசி ஆகிய ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற ஆயத்தமாகி கொண்டிருந்தார். உன் சந்ததியார் அந்நிய தேசத்திலே 400 வருஷங்கள் பரதேசிகளாய் இருப்பார்கள். அதன் பிறகு அவர்களை பலத்த கரத்தினால் நான் வெளியே அழைத்து வருவேன் என்பதே. விசுவாசிக்கின்ற யாவருக்கும் ஒரு பாதுகாவலான இடமாக அவர் ஒரு பேழையை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தது போன்று அந்த வேலைக்கென்று ஒரு மனிதனை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார். தேவன் இந்த புதரை பற்றி எரியும்படி செய்தார். இந்த ஆட்டு மேய்ப்பனான மோசே இந்த வினோதமான காட்சி என்னவென்று காணும்படியாக அதன் பக்கமாக திரும்பி பார்ப்பேன் என்று சொன்னான். அவர் மோசேயை அந்த புதர் மட்டுமாய் வரும்படி செய்து பின்னர் அவனிடம் பேசினார். அதற்கு பின்னர் உண்டான கவர்ச்சி என்ன?
இந்த மேய்ப்பனான மோசே தன்னுடைய கோலை பார்வோனின் கூடத்திற்கு முன்பாக தூக்கி போட அது ஒரு சர்ப்பமாக மாறினது. அங்கே தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை மோசேக்கு நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். பார்வோனின் குதிரைகள் மலைத்து நின்ற போது சிமந்த சமுத்திரத்தண்டை உண்டான கவர்ச்சி என்ன? வானத்திலிருந்து ஒரு காற்றானது வந்து சிமந்த சமுத்திரத்தை வலது இடது பக்கமாக தண்ணீரை ஒதுக்க பாவம் ஒரு ஏழை அடிமை கூட்டம் ஒன்று தேவனின் கடமையின் பாதையில் அந்த உலர்ந்த தரையின் மேல் நடந்து போகிறதை அவர்கள் கண்டபோது உண்டான கவர்ச்சி என்ன? அது என்ன? தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறதா இருக்கிறது. ஜீவனற்ற நிலை அகன்று போய் ஒரு ஜீவிக்கின்ற ஜனங்கள் கடந்து போனார்கள். ஆவிக்குரிய பிரகாரமாக மரித்து போன ஜனங்கள் அதை பாவனையாய் செய்ய முயற்சித்து அமிழ்ந்து போனார்கள். தேவன் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றிக் கொண்டு வரலாற்றை அங்கே உண்டாக்கி கொண்டிருந்தார். அதுதான் சிவந்த சமுத்திரத்தண்டை உண்டான கவர்ச்சியாய் இருக்கிறது. அதற்கு பிறகு சீனாய் மலையண்டை இரண்டாவது நாளன்று உண்டான கவர்ச்சி என்ன? அந்த நேரத்தில் எல்லா ஜனங்களும் அவர்களுடைய மனைவியுடன் சேராமல் இருக்கும்படி அவர்கள் கட்டளையிடப்பட்டார்கள். அவர்களுடைய வஸ்திரங்களை துவைத்து சுத்தப்படுத்தவும் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும் மலையை சுற்றிலுமாய் கூடு வரும்படியாகவும் கட்டளையிடப்பட்டார்கள். அங்கே மோசே என்று பெயருடைய ஒரு மனிதன் தான் தேவனை ஒரு பற்றி எரிகிற புதரில் கண்டதாக சொன்னான். தேவன் மோசேயிடம், நான் ஜனங்கள் மத்தியில் இறங்கி வர போகிறேன். நான் உன்னிடத்தில் கூறினதையும் நான் யார் என்பதையும் நான் உறுதிப்படுத்தி நான் தேவன் என்பதை அவர்களுக்கு காட்டப் போகிறேன் என்றும் கூறியிருந்தார். அதுதான் அங்கே உண்டான கவர்ச்சி. தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். வரலாற்றில் தேவனை மறந்து போன ஒரு தேசத்தில் ஒரு நாளில் உண்டான கவர்ச்சி என்ன? அப்பொழுது தேவனுடைய காரியங்களில் ஜனங்கள் குளிர்ந்து போனவர்களும் சிரத்தையற்றவருமாய் இருந்தார்கள். ஆசாரியர்களோ நவீன போக்கில் போய்க் கொண்டிருந்தார்கள். தீர்க்கதரிசிகளோ ஆசாரியர்களின் சித்தத்தின்படியாய் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தனர். அந்த நாளன்று வழக்கம் போல் ஒரு மூட பக்தி வைராக்கியம் உள்ளவன் என்று கருதப்பட்ட ஒரு மனிதன் அவர்கள் மத்தியில் இருந்தான். அவன் ஸ்திரீகள் வர்ணம் பூசிக்கொள்ளுதல் இன்னும் மற்ற காரியங்களுக்கு எதிராக பேசினான். ஒரு வினோதமான ஒரு மனிதனாய் இருந்தான். இந்த வயதான மனிதன் ராஜாவிடத்தில் வந்து, நான் கட்டளையிட்டால் ஒழிய வானத்திலிருந்து ஒரு துளி பனி கூட பெய்யாது என்று சொன்னான். பின்னர் அவன் தானே பயந்து போய் அதற்கு விலகி எங்கோ வனாந்தரத்துக்கு ஓடி போய் ஒளிந்து கொண்டான் என்று நாம் கண்டறிந்தோம். அந்த ஜனங்களோ வனாந்தரத்திலே அவன் பசியினால் மாறித்து அழிந்து போயிருப்பான் என்று கருதினர். ஆனால் அவனுக்கோ நன்றாக ஆகாரம் போஷிப்பிக்கப்பட்டு தண்ணீரும் கூட அளிக்கப்பட்டு அவன் காக்கப்பட்டான். இதோ அவன் இங்கே இறங்கி வந்து, என்னிடத்தில் கர்த்தர் உரைக்கிறதாவது இருக்கிறது என்று நீங்கள் காண்கிறீர்களா? அதை குறித்து உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை என்றால் நாம் மலையின் உச்சிக்கு போய் யார் தேவன் என்று நிரூபிப்போம் என்றான். ஏனென்றால் அவன் கர்த்தரிடத்திலிருந்து இன்னொரு தரிசனத்தை பெற்றிருந்தான். அவன் சொன்னான், உங்களுக்கென்று ஒரு பலிபீடத்தையும் காளைகளையும் தெரிந்து கொண்டு பலி செலுத்துங்கள் என்று. நானும் கூட கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் ஒன்றை உண்டாக்கி என்னுடைய காளைகளை பலி செலுத்துவேன். ஆக நாம் இருவருமே பலியை செலுத்துவோம். எந்த தேவனோ அவர் பதிலளிக்கட்டும் என்று சொன்னான். தேவன் அதை அவனிடம் சொல்லாமல் அவன் அதை ஒருபோதும் சொல்லி இருக்கவே மாட்டான். கடைசியில் அவன் அபிடமாய் கூறுகிறான், கர்த்தாவே, நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றான். ஆனால் அங்கே கவர்ச்சி என்ன? அங்கே அதில் 400 ஆசாரியர்கள் மலையின் மேல் நின்று கொண்டிருந்தனர். ராஜா அங்கே ரதத்தின் மேல் வந்திருந்தான். அவனுடைய பரிவாரங்கள் அவனை சுற்றி நின்று கொண்டிருந்தன. இந்த வயதான ரோமம் நிறைந்த வினோதமான முகப்பாவனை உடைய வழுக்கு தலையாயும் முகத்தில் மயிர் தொங்கிக் கொண்டும் இருந்த இவன் ஆட்டுத்தோலை உடுத்தினவனாய், சரீரம் முழுவதும் ரோமம் உள்ளவனாய், கரத்தில் ஒரு தடியையும் இன்னொரு கரத்தில் எண்ணெயையும் கலசத்தையும் உடையவனாய் நின்று கொண்டிருந்தான். 3 ஆண்டுகளுக்கு முன்னர் என் வாக்கின்படியே அல்லாமல் வானத்திலிருந்து ஒரு சொட்டு பனி கூட பெய்யாது என்று இவன் தான் சொன்னவன். இவன் தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு அவர் கூறுகின்ற அந்த வட்ட வடிவமான ஒளியோடும் நிழலோடும் எடுத்துக்கொண்டான். இந்த வயதான மூடபக்தி வைராக்கியம் உள்ள கிழவன் இந்த ஜனங்கள் எல்லாரையும் அழைத்துக் கொண்டு மலையின் உச்சிக்கு வந்து நின்று கொண்டிருந்தான். அங்கே கவர்ச்சி என்ன? அங்கே அவருடைய தீர்க்கதரிசி கூறியது சரி என்று ரூபகாரப்படுத்த தேவன் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருந்தார். அது தேவன் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறதா இருந்தது. மட்டுமல்லாமல் தேவன் வரலாற்றை உண்டாக்கி கொண்டும் வார்த்தையை நிரூபித்துக் கொண்டும் இருந்தார். அதன் பின்பு சில நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு மனிதன் அதே ஆவியின் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாயிருந்தான். அவனுடைய தகப்பன் ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்தவனாய் ஆசாரியத்தின் முறையின்படியான ஒருவனாய் இருந்தும்
அவன் ஒரு ஸ்தாபனத்தோடு தொடர்பு இல்லாதவனாய் வனாந்திரத்திலிருந்து வந்தான். ஆனால் அவன் ஆட்டுத்தோலை உடுத்தினவனாய் வனாந்திரத்திலிருந்து வெளியே வந்தான். முகமெல்லாம் மயிருள்ளவனாய் பழுப்பு நிறமாய் இருப்பதற்கு பதிலாக கருப்பாய் இருந்தது. எருசலேம் யூதேயா எங்கும் உள்ளவர்களை கவர்ச்சிக்கத்தக்கதாக இந்த மனிதனுடைய கவர்ச்சி தான் என்ன? அவர்களில் சிலர், அங்கே ஒரு காட்டுத்தனமான ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் ஜனங்களை தண்ணீரில் மூழ்கடிக்க பார்க்கிறான், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று வெளியே சொல்லிக் கொண்டு சென்றார்கள். மற்றவர்களோ அறிந்து கொள்ள வாஞ்ச உள்ளவர்களாய் இந்த மனிதன் மேசியாவாக இருக்க வேண்டும் என்றனர். அவர்களில் சிலர் அவன் தீர்க்கதரிசிகளில் ஒருவராய் இருக்கலாம் என்றனர். என்னவா நினைப்பதென்றே அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அதுதான் என்ன? அது ஏசாயா 40 தேவன் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறதா இருக்கிறது. அதில் அவர் கடைசி நாட்களில் அவர் என்ன செய்வார் என்றும், அவர் எப்படியாய் தம்முடைய ஊழியக்காரனை அனுப்புவார், அவன் என்ன செய்வான் என்றும் கூறியுள்ளார். அதன் பின்னர் சில வாரங்கள் கழித்து அந்த மனிதன் அவனுடைய செய்தியை குறித்து அவ்வளவு நிச்சயம் உள்ளவனாய் ஜனங்களை பார்த்து, உங்கள் மத்தியில் ஒருவர் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறது போல அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று கூறினான் என்று பார்த்தோம். ஒரு நாள் ஒரு சாதாரண வாலிபமான மனிதன் சுமார் 30 வயது இருக்கலாம், நடந்து வந்து யோர்தானில் ஞானஸ்நானம் பெற்றார். அந்த மனிதன் அங்கு வந்த போது அந்த தீர்க்கதரிசியினால் அப்பேற்பட்ட ஒரு கவர்ச்சி அங்கே உண்டானது. அந்த தீர்க்கதரிசி அந்த நாளன்று வினோதமாய் நடந்து கொண்டான். யோர்தானின் தண்ணீர் அண்டையில் அவன் ஆசாரியர்களோடு வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த போது ஜனங்கள் அதை பார்த்து கொண்டிருந்தார்களே தவிர வேறொன்றும் செய்ய முடியவில்லை. அவர்கள் சொன்னார்கள், தேவன் இந்த பலிபீடத்தை கட்டினார், தேவன் இது செய்யும்படியாய் எங்களிடம் சொன்னார். மோசேதான் தீர்க்கதரிசி, நாங்கள் மோசேயை விசுவாசிக்கிறோம், பலி ஒரு காலம் நீக்கப்பட மாட்டாது என்றான். யோவான் இவ்வாறு பதிலளிப்பதை என்னால் கேட்க முடிகிறது. தானியேல் தீர்க்கதரிசி வேதத்தில் என்ன கூறியிருக்கிறான் என்று நீங்கள் வாசித்ததில்லையா? அன்றாட பலி நீக்கப்படும் என்று கூறியிருக்கிறானே, அந்த மணி வேலையானது வந்துவிட்டது. ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் என்ன கூறியிருக்கிறான் என்று நீங்கள் வாசித்ததில்லையா? வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுவருடைய சத்தம் உண்டாயிற்று என்று வாசித்ததில்லையா? எனக்கு அங்கே 2 தீர்க்க தரிசனங்கள் இருக்கின்றன. இன்னொரு காரியம், 400 வருஷங்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசி மல்கியாவை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளவில்லையா? மல்கியா 3ஆம் அதிகாரத்தில், இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்த பண்ணுவான் என்று கூறியுள்ளான். இந்த சம்பவம் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறது என்று உங்களுக்கு தெரியாதா? தீர்க்க தரிசனமானது நிறைவேறிக் கொண்டிருந்தது. சரியாக அந்த நேரத்தில் இந்த தீர்க்கதரிசியானவன் திரும்பி பார்த்து, இதோ வருகிறது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்றான். இப்பொழுது கவர்ச்சி என்ன? அது தீர்க்கதரிசியிடத்திலிருந்து அவனுடைய தீர்க்க தரிசனத்திடமாய் மாறி வந்தது. இப்பொழுது பாருங்கள் என்ன நடந்திருக்கிறது என்று. இங்கே ஒரு சாதாரண மனிதன் வருகிறார், ஒருவருக்கும் அவரை தெரியாது. ஒரு தச்சனின் குமாரன் நடந்து தண்ணீருக்குள்ளாக வருகிறார். அந்த மகத்தான தீர்க்கதரிசி ஆகிய யோவான் அப்பொழுது அவரை பார்த்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் இடத்தில் வரலாமா என்றார். அதற்கு அவர், இப்பொழுது இடங்கொடு, தீர்க்கதரிசியும் வார்த்தையும் என்ற முறையில் எல்லா நீதியையும் நாம் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். எனவே பலியானது செலுத்தப்படுவதற்கு முன்னதாக கழுவப்பட வேண்டும் என்பதை அவன் புரிந்து கொண்டு அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். இதோ அவர் தண்ணீரிலிருந்து வெளியே எழும்பி வந்த போது அங்கே வேறொரு கவர்ச்சி ஏற்பட்டது. அவ்வளவு பற்றுள்ளவனாய் அவருடைய காலத்தையும் நேரத்தையும் அறிவித்த இந்த தீர்க்கதரிசியானவன் அவன் மேல் நோக்கி பார்த்தபோது வானம் திறந்திருக்க கண்டான். தேவ ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கி வந்து அமருவதை அவன் கண்டான். அப்பொழுது ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் வாசம் பண்ண பிரியமாய் இருக்கிறேன் என்றது. தேவன் ஒரு தீர்க்கதரிசியின் செய்தியை ரூபகாரப்படுத்துகிறார். அதுதான் யோர்தானின் கவனத்தை கவர்ச்சிக்கிறதா இருந்தது. சற்று முன்பு ஒரு சகோதரன் பாடினான், அல்லது பாட வேண்டி இருக்கிறது. அதாவது, மலையின் மேல் தூரத்தில் ஒரு கரடு முரடான குரூர சிலுவை நிற்கிறது என்ற பாடல். கல்வாரி மணியின் மேல் உண்டான கவர்ச்சி என்ன? பக்தி மார்க்கத்தார்கள் அவரை ஆக்கினைக்குள்ளாக்கி ரோம அரசாங்கம் அவருக்கு மரண ஆக்கினியை விதித்தது. இங்கே 2 கள்ளர்கள் மத்தியில் அவர் அங்கே தொங்கிக் கொண்டு தாகத்தினால் நாவரண்டு அவருடைய சரீரத்திருந்த ரத்தம் ஒடுங்கிக் கொண்டிருந்தது. அங்கே அவர் தொங்கிக் கொண்டு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். அங்கே நின்று கொண்டு அதை நோக்கி பார்த்து கொண்டிருந்த பக்திமான்களுக்கு பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனம் அங்கே அந்த நேரத்தில்
கல்வாரியில் சந்திக்கப்படுகிறது என்பது அவர்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாதிருந்தது. தாவீதும் கூட ஆவிக்குள்ளாகிய மற்ற தீர்க்கதரிசிகளைப் போல அவன் மேல் இருந்தது போல் நடந்து கொண்டான். சங்கீதம் 22 தாவீது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? என் எலும்புகளை எல்லாம் அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள், என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று சத்தமிட்டான். அவனுக்கு தான் ஏதோ சம்பவித்தது போன்று தாவீது அங்கே பேசிக் கொண்டிருந்தான். அங்கே பேசினது தாவீது அல்ல, தாவீதுக்கு உள்ளாக இருந்த கிறிஸ்துவே. வெவ்வேறு தீர்க்கதரிசிகளினால் உரைக்கப்பட்ட அதே தீர்க்க தரிசனம் கல்வாரி மலையின் மேல் நிறைவேறிக் கொண்டிருந்தது. கல்வாரி மலையின் மேல் காணப்பட்ட கவர்ச்சி தான் என்ன? தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். மலையின் மேல் ஏற்பட்ட இன்னொரு கவர்ச்சி பெந்தேகோஸ்தே நாளன்று சம்பவித்தது. அவர்கள் எல்லாரும் ஒரு மத சம்பந்தமான பண்டிகையின் போது மலையின் மேல் வந்திருந்த போது மூடபக்தி வைராக்கியம் எல்லோரையும் ஒழித்து விட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தது. 10 நாட்களாக அவர்களை பற்றி ஒன்றையுமே கேள்விப்படவே இல்லை. ஆனால் திடீரென்று தேன்கோட்டிலிருந்து வெளிக்கிளம்பி வரும் தேனீக்கள் போல கட்டிடத்தின் மேலிருந்து அவர்கள் புறப்பட்டு கூச்சலிட்டுக் கொண்டு வீதியை நோக்கி ஓடி வந்தனர். இது என்ன? இதன் அர்த்தம் தான் என்ன? இவர்கள் எல்லாரும் வெறி கொண்டிருக்கிறார்களா? கவனியுங்கள், ஒரு தீர்க்கதரிசிக்கு இருக்க வேண்டிய வழங்கின்படி அங்கே அவர்கள் மத்தியில் ஒரு தீர்க்கதரிசி எழும்பி நின்று, இஸ்ரவேலரே, யூதேயாவிலும் எருசலேமிலும் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அழிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, ஆனால் தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்பது அங்கே நடந்தேறிக் கொண்டிருந்தது. அதுதான் அங்கே கவர்ச்சி. பக்தியுள்ள ஜனங்கள் ஜீவாதிபதியை சிலுவையில் அறைந்து மற்ற எல்லா காரியங்களும் செய்த பின்னும் பரிசுத்த ஆவியின் வருகையை குறித்த வாக்குத்தத்தத்தை இன்னும் காண முடியாதவர்களாயிருந்தனர். இவர் யார்? இதன் அர்த்தம் என்ன? இந்த ஜனங்களுக்கு சம்பவித்ததுதான் என்ன என்பதே கவர்ச்சியாயிருந்தது. ஓஹோ, என்ன இன்றைக்கும் காரியம் அதே விதமாகத்தான் இருக்கிறது. இந்த வேலைக்கதை கொண்டு வரும்படியாக இவைகளில் அநேகவற்றை தவிர்ப்போம். இன்றைக்கும் காரியம் அதே விதமாகத்தான் இருக்கிறது. அதே காரியம் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பேரிரைச்சல் என்ன என்ற அதே கேள்வி கேட்கப்படுகிறது. நீங்கள் தெருக்களை மேலும் கீழுமாக பாருங்கள். கார்கள் மிச்சிகனில் இருந்து பிளாரிடாவுக்கும் மெயினில் இருந்து கலிபோர்னியாவுக்கும் போய்கொண்டிருப்பதை பார்க்கலாம். இன்று காலையில் இல்லை, சரியாக பிற்பகலில் நான் கார் ஓட்டிக் கொண்டு போகும்போது வீடுகளில் நானும் என் மனைவியும் கார்களில் உள்ள லைசன்ஸ்களை பார்த்து கொண்டே வந்தோம். அப்பொழுதுதான் எனக்கு இந்த பேசும் பொருளை நினைவுக்கு வந்தது. இதன் அர்த்தம் என்ன? சரியாக அப்படியே சொல்லி இருக்கிறபடியே பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். நான் என் மனைவியிடம், தேனே, தேவன் செய்யும்படியாய் சொன்ன ஏதோ காரியத்தை துவங்கும்படியாக இவ்வுலகில் எனக்கு அருமையாயிருந்த எல்லா காரியங்களுக்கும் போய் வருகிறேன் என்று கூறி கடந்த இரவன்று விடை பெற்றது உனக்கு நினைவிருக்கின்றதா? அந்த பாட்டை நீங்கள் பாடினீர்கள். அவர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள், அவர்கள் தூர தேசங்களில் இருந்து வருவார்கள். நம்முடைய ராஜாவோடு விருந்துண்டவும் அவருடைய விருந்தாளிகளாய் அவரோடு கூட புசிக்கவும் வருவார்கள். இந்த புனிதர்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்! திவ்ய அன்பினால் ஜொலிக்கும் அவருடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்க அவருடைய கிருபையின் ஆசீர்வதிக்கப்பட்ட பங்கு பெறுகிறவர்களாய் அவருடைய கிரீடத்தில் ரத்தினங்களை போல ஜொலிக்கும்படியாக வருவார்கள். அதுதான் அங்கே கவர்ச்சி. முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய வித்துக்களால் அதை பின்பற்றுவதை தவிர வேறொன்றையும் அவர்களால் செய்ய முடியாது. அவர்களுக்கு அது அவர்களுடைய ஜீவனை காட்டிலும் மேலானதாக இருக்கிறது. எங்கள் உயிரை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் அதை மட்டும் எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்பார்கள். கவர்ச்சி தான் என்ன? தேவன் வழக்கம் போன்று வார்த்தையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசி ஆகிய சகரியாவின் வார்த்தைகளை மீண்டுமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். சற்று முன்பாக அதிலிருந்து 9ஆம் வசனத்தை பார்த்தோம். அதில் இயேசுவானவர் ஒரு வெள்ளை கழுதையின் மேல் ஏறிக்கொண்டு எருசலேமுக்குள் பிரவேசிக்கிறார். சகரியா கூறின தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அந்த தீர்க்க தரிசனத்தில் இங்கே, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்று இருக்கிறது. மத சம்பந்தமான தலைமை காரியாலயமாய் எருசலேமிலே ஏற்பட்ட கவர்ச்சி அதுதான். ஒரு கடைசி நாள் சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். நாம் சகரியாவின் புத்தகத்தில் இன்னும் சில பாகங்களை புரட்டி அதை குறித்து அவன் என்ன சொல்லி இருக்கிறான் என்று பார்ப்போம். அப்படியானால் நாம் அதை கடைசி நாட்களுக்கு என்று புரட்டி பார்ப்போமாக. மத்திய காலம் என்று ஒன்று இருந்தது. இப்பொழுது நாம் கடைசி நாட்களுக்கானதை பார்ப்போம். இப்பொழுது சகரியா 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி 4ஆம் வசனம் முதல் பார்ப்போம். கவனியுங்கள். நாம் வேத வார்த்தைகளிலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க போகிறோம். சுமார் 9 வசனங்கள் 4 முதல்
9 வரை கூர்ந்து கவனியுங்கள். அவர் கடைசி நாட்கள் வருவதை குறித்து தீர்க்க தரிசனம் கூறியிருக்கிறான். எனவே இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். இதை கர்த்தர் உரைக்கிறதாவதா இருக்கிறது. இவைகள் வேத வசனங்கள். சகரியா 14, சகரியா 9 என்ன கூறியுள்ளது என்று இருக்கிறதா? அவர்கள் அதை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு அது என்னவா இருக்கிறது? சகரியா 14 அவருடைய வருகையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன்னடு மையத்திலே கிழக்கு மேற்கா எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபாகத்திலும் ஒரு பாதி தென்பகத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போறது போல் ஓடி போவீர்கள். பூமியையே பிளக்கத்தக்கதான இன்னொரு பூமி அதிர்ச்சி. இங்கே நீங்கள் வேத வார்த்தையை தொடர்ந்து வாசிக்க வேண்டுமானால் 5ஆம் வசனத்தில் பாருங்கள். ஒலிவ மலை பிளக்கப்படுதல் ஒரு பூமி அதிர்ச்சியின் காரணமாய் தான் இருக்கும் என்று புலப்படுகின்றது. இது ஏசாயா 29:6, வெளிப்படுத்தல் 16:9 மூலமாக உறுதிப்படுத்தப்படுகிறது. சரியாக அப்படியே. அது என்ன? அவருடைய முதல் வருகையை குறித்து கூறின அதே தீர்க்கதரிசியானவன் அவருடைய 2வது வருகையை காண்கிறான். பூமி அதிர்ச்சியின் நாட்களில் நடந்தது போன்று பாருங்கள். பூமி அதிர்ச்சிகள் என்ன செய்கிறது என்று அவைகள் முன்குறித்து முன்னறிவிக்கப்பட்டுள்ளதை பார்த்தீர்களா? தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அந்த நாளிலே அல்லேலூயா, அந்த நாளிலே வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாய் இருக்கும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல, இரவும் அல்ல. ஆனால் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். ஓ தேவனே, சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். அதே தீர்க்கதரிசி ஜனங்களோ குருடா இருக்கிறார்கள். தொடர்ந்து இன்னும் சில வசனங்களை வாசிப்போம். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமில் இருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். சுவிசேஷம் யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் செல்லுதலாகும். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார். அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். உண்மை மகிமைக்கு போகும்படியை நீ நிச்சயம் கண்டடைவாய். தண்ணீரின் வழியில் இந்த நாளின் வெளிச்சத்தில் விலையேற பெற்ற இயேசுவின் நாமத்தில் அடக்கம் பண்ணப்படுதலில் கண்டடைவாய். வாலிபரே, வயோதிபரே, உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்புங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயம் உட்பிரவேசிப்பார். அந்த சாயங்கால வெளிச்சம் வந்தாயிற்று. தேவனும் கிறிஸ்துவும் ஒன்று என்பது உண்மையே. நாடுகள் உடைகின்றன. இஸ்ரவேல் விழித்தெழும்புகிறாள். நம்முடைய தீர்க்கதரிசிகள் முன்னிறுத்த அடையாளங்கள் கடைசி நாட்களில் புறஜாதியாருக்கு பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் என்பதே. புறஜாதிகளின் நாட்கள் கணக்கிடப்படுகின்றது. பயம் எங்கும் சூழ்ந்து கொள்ளுகிறது. ஓ சிதறடிக்கப்பட்டோரே, உங்களுடைய சொந்தமானதற்கு திரும்புங்கள். உதைத்து வெளியே தள்ளப்பட்டோரே, இந்த உடன்படிக்கை பெட்டிகள் புதிய வண்டிகளில் கொண்டு செல்லப்படுகின்றன. மரணம் உங்களை தாக்குவதற்கு முன்பாக அங்கிருந்து வெளியே பாருங்கள். தேவனதை உறுதிப்படுத்திருக்கிறார். அது அந்த விதமாகவே இருக்கும். நான் பழைய ஏற்பாட்டின் இன்னொரு வேத வார்த்தைகளுக்கு திருப்புவோம். மல்கியா 4ஆம் அதிகாரம் அந்த சிறிய அதிகாரத்தை வாசிப்போம். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். அது மல்கியா 3 முதல் வருகையை குறித்தது. இப்பொழுதோ அவருடைய 2வது வருகை பற்றியதா இருக்கிறது. டாக்டர் ஸ்கோஃபீல்டும் கூட இங்கே அவர் எழுதியிருக்கிற குறிப்புகளையும் நாம் ஆமோதிப்பதில்லை. ஆனால் அவர் சரியாக அதை வரிசைப்படுத்தி இருக்கிறார். மல்கியா 3 யோவானுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்றும் அது அவருடைய 2வது வருகையை குறித்தது என்றும் அதற்கு முன்பாக எலியாவின் வருகையை குறித்தும் என்றிருக்கிறது. அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் நித்திய நரகம் எங்கே? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஓரேபிலே இஸ்ரவேலர் எல்லாருக்காகவும்
என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். இதோ இருக்கிறது எலியாவின் வருகை. இதோ நான் உங்களுக்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். பழைய ஏற்பாட்டை முடிக்கும் கடைசி வேதவாக்கியம். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். அது யோவானாக இருக்க முடியாது. அது இருக்க முடியாது. பாருங்கள், உலகம் எரிந்து நீதிமான்கள் துன்மார்க்கின் சாம்பலை மிதிக்கவில்லை. பாருங்கள், இல்லை. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்துக்கும் திருப்புவான். எலியாவின் 2 வருகைகளையும் குழப்பாதபடியாய் எவ்வளவு பிழையற்ற விதமாய் பரிசுத்த ஆவியானவர் அதை உரைத்துள்ளார் என்பதை கவனியுங்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம், இதோ நான் என் தூதனை எனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று கூறுகிறது. யோவானை குறித்து இயேசுவிடம் கேட்கப்பட்ட போது அவர் சொன்னார், நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன் தான். இதோ நான் என் தூதனை எனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டவன் இவன்தான். இதுதான் வரவேண்டியவனாகிய எலியா இவன்தான். மல்கியா 3 என்றார். எவ்வளவு பிழையற்றதாய் வேத வார்த்தைகளை அது தருகிறது என்று பாருங்கள். விசுவாசிக்கவும் அதை காணவும் விரும்புகிறவர்களுக்கு இது என்ன என்று கவனியுங்கள். வேத வாக்கியத்தை படித்துக் கொண்டிருந்த போது இயேசுவானவர் மத்தியிலே நிறுத்திவிட்டது ஞாபகம் இருக்கின்றதா? ஏனென்றால் அதில் ஒரு பகுதி அப்பொழுதே நிறைவேறிவிட்டது. எஞ்சியுள்ளது அவருடைய 2ஆம் வருகை குறித்ததாகும். கர்த்தருடைய அனுக்கிரக பரிசுத்தை பிரசித்திப்படுத்தவும் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் என்று படித்துவிட்டு நிறுத்திவிட்டார். தேவ நீதியை புறஜாதிகளுக்கு சரி கட்டுவார் என்னும் பாகத்தை அவர் படிக்கவே இல்லை. அது 2ஆம் வருகை மட்டுமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த வேத வாக்கியம் அதற்கு இணையாக உள்ளதை கவனியுங்கள். அவன் எலியா பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கு திருப்புவான். இது மல்கியா 4 பேசுகிறது. இதை மல்கியா 3 இணைத்து குழப்பிக் கொள்ளாதீர்கள். யோவான், எலியா இவர்கள் கிறிஸ்துவின் 1ஆம் வருகை நாட்களுக்கு முன்னதாக வந்தவன். பழைய கோத்திர பிதாக்களுடைய இருதயத்தை புதிய செய்திக்கு பிள்ளைகளுடைய இருதயத்துக்கு திருப்பினான். இப்பொழுது கவனியுங்கள், பிள்ளைகளின் இருதயத்தை பிதாக்களுக்கு திருப்புவான். அவருடைய 2ஆம் வருகையில் கடைசி நாட்களில் அவன் மீண்டுமாக அப்போஸ்தல விசுவாசத்துக்கு திருப்புவான். வேத வாக்கியங்கள் எவ்வளவு பரிபூர்ணமாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். அது பழைய ஏற்பாட்டின் முடிவாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு. இப்பொழுது நாம் சாயங்கால நேரத்திலே வெளிச்சத்தை காண்கிறோம். அது என்ன? அது உச்சி, மரத்தின் உச்சி. காலையில் நான் சொன்னது போல நாம் ஸ்தாபனங்கள் நூடாக வந்தோம். இன்று காலையில் நாம் பேசினது போன்று ஒரு ஆரஞ்சு மரம் அல்ல, ஆனால் துவக்கத்தில் இல்லாதிருந்த கிச்சிலி, எலுமிச்சை முதலான மற்றெல்லா காரியங்களும் நமக்கு உண்டாயிருந்தது. இதை தவறவிடாதீர்கள். இதோ அது வருகிறது. எல்லா ஸ்தாபனங்களும் அவர்களின் பாகத்தை ஏற்று முடித்த பின்னர் அவைகளுக்கு துவங்குகையில் வெளிச்சமே இல்லை. பகலோ அல்லது இரவோ என்று அடைக்க முடியாததான ஒரு நாள் உண்டாயிருக்கும். அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஆரஞ்சு மரத்தின் மேல் எலுமிச்சை என்ன செய்து கொண்டிருக்கிறது? மேலெலும்பி வருகின்ற ஆரஞ்சு மரத்தின் சாரத்தை உறிஞ்சி அதை தாறுமாறாக்கி ஒரு எலுமிச்சையை கொடுக்கின்றது. ஸ்தாபனங்கள் அதையே தான் தேவனுடைய வார்த்தைக்கு செய்கிறது. அவர்களுடைய பாரம்பரியங்களால் தேவனுடைய வார்த்தையை அவமாக்கி போட்டார்கள். அது கர்த்தருடைய ஆவியானவர் உரைக்கிறதாவதாக இருக்கிறது. அவர்கள் எலுமிச்சை கிச்சிலி முதலானவை தான் கொண்டு வந்தார்கள் ஒழிய ஆரஞ்சு பழங்களை அல்ல. ஆனால் தீர்க்கதரிசி என்ன கூறினான்? நம்முடைய இன்று இரவின் பொருளை சொன்ன அதே தீர்க்கதரிசி கூறினான், எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, சியோன் குமாரத்தியே கலிகூறு. இதோ உன் ராஜா தாழ்மை உள்ளவராய் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி உன்னிடத்தில் வருகிறார். கவனியங்கள், அதே தீர்க்கதரிசி முதிர்ச்சி அடையும் காலம் வரும் என்று கூறினார். பழத்தை முதிர்ச்சி அடைய செய்யவே சூரியன் பூமியின் மேல் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதனால் ஏன் முதிர்ச்சி அடைய செய்ய முடியவில்லை? முதிர்ச்சி அடைய செய்ய அங்கே பழங்கள் ஒன்றுமில்லை, ஆனால் ஜீவன் மட்டும் பிரயாணம் செய்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஆரஞ்சு பழமாய் இருக்கும்படியாக அந்த சாரம் கிச்சிலி பழம் மட்டுமாய் வந்து அது ஒரு ஸ்தாபனம் என்றும் அது ஒரு கிச்சிலி என்றும் கண்டது. அது மீண்டுமாய் சென்று இந்த முறை எலுமிச்சையாய் வெளிவந்தது. மீண்டுமாய் மேலெழும்பி சென்று வேறு ஏதோ ஒன்றாக வெளிவந்தது. கடைசியாக மரத்தின் உச்சிக்கு வந்து அங்கே டாஞ்சலவாகவோ பாரி ஆரஞ்சும் பாரி எலுமிச்சையுமாய் வெளிவந்தது. ஒரு கலப்பு இனமாக, ஒரு தாறுமாறு ஆக்கப்பட்ட காரியமாக வெளிவந்தது. ஆரஞ்சு மரத்தின் சாரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. பதர் என்பது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஏறக்குறைய வஞ்சிக்கும் ஆரஞ்சு போன்று காணப்படுகின்றது. ஆனால் ஆரஞ்சு அல்ல. அவள் தாபனங்களை எல்லாம் தாண்டி போய் வளரும் போது அங்கே வெளிச்சம் உண்டாயிருக்கும். அவள் தாபனங்களை எல்லாம் கடந்து மீண்டுமாய் மலரும் போது
அவள் பூமிக்குள் சென்ற போது இருந்தது போன்றதான ஆரஞ்சு பழங்களை கொண்டு வருவாள். அப்பொழுது வெளிச்சம் உண்டாயிருக்கும். இந்த கவர்ச்சி என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கின்ற இது என்ன? தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது. இது எப்படி நடக்கும் என்று பழைய ஏற்பாட்டின் 2 சாட்சிகள் உள்ளன. புதிய ஏற்பாட்டிலிருந்து நாம் யோவான் 14:12 எடுப்போம். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் என்று இயேசு கூறியிருக்கிறார். மேலும் லூக்கா 17:22 முதல் 30 வரையில் அவர் இந்த விதமாய் கூறியிருக்கிறார். லோத்துவின் நாட்கள் நடந்தது போல, சோதோம் எரிவதற்கு முன்பு நடந்தது போல மனுஷகுமாரன் திரும்பி வரும்போதும் அப்படியே இருக்கும். அந்த நாளில் மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படுவார். வேத வார்த்தைகளை சற்று நோக்கி பாருங்கள். மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஸ்தாபனங்களை எல்லாம் தாண்டி வளர்ந்து மரத்தின் உச்சிக்கு வளர்ந்து விட்டார். யோவான் 14 அல்லது 15 அவர் என்ன கூறியுள்ளார்? என்னில் இருந்து கனி கொடாதிருக்கிற ஒவ்வொரு கிளையும் வெட்டப்பட்டு அக்கினியில் தூக்கி எரியப்பட்டு வெந்து போம். ஆனால் நல்ல கனி கொடுக்கிற கிளையோ சுத்தம் பண்ணப்படும். அங்கே உண்மையான முன்மாறியும் பின்மாறியும் இந்த சின்ன கழுதையின் மேல் ஏறி வருகிறோடு கூட வருகின்ற சிறிய கூட்டத்தார் மேல் பெய்யும். எளிமையும் தாழ்மையும் எந்த சந்தேகமும் அல்லது ஸ்தாபனமும் இன்றி கர்த்தருடைய நாமத்தினாலே வருகின்ற ராஜாவுக்கு ஓசன்னா என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். இன்றைய காரியம் என்ன? மலையின் மேல் பாடப்பட்ட கவர்ச்சி என்ன? சமீபத்தில் இந்த பிரசங்க பீடத்தில் நிற்கும் போது பரிசுத்த ஆவியினால் இப்படி கூறப்பட்டது. ஒரு நாள் வரும், அப்பொழுது உன் வீட்டிற்கு முன்னால் ஒரு முளையை அடித்து உன்னுடைய கதவை எடுத்து நகர்த்த போகிறார்கள். நீயோ கோபம் கொள்ளாமல் வேறுபடியாய் செல்வாய் என்றார். என்னுடைய கதவு துண்டிக்கப்பட்டு மலைகளில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்ததை நான் கண்டேன். என் வீட்டின் முன்னால் மலை தோண்டப்பட்டு பலகைகளும் மற்ற காரியங்களும் அங்கே வைக்கப்பட்டு இருந்தது. யாரோ அவைகளை நொறுக்கி போட்டார்கள். நான் நோக்கி பார்த்த போது அங்கே ஒரு சிறிய ரிக்கி நின்று கொண்டு அந்த கதவை பிடுங்கி அதை செய்து கொண்டிருந்தான். நான் அவனிடம், நீ ஏன் இதை என்னிடம் முதலில் சொல்லவில்லை என்றேன். அவன் என்னிடத்தில் சாமர்த்தியமாய் நடக்க பார்த்தான். எனவே நான் அவனை அடித்தேன். குத்துச்சண்டை செய்வதை விட்டுவிட்ட பிறகு நான் செய்ததே கிடையாது. ஆனால் நீ இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை செய்கிறேன் என்று சொல்லி ஒரு குத்து விட்டேன். அவன் கீழே விழுந்தவுடன் திரும்ப அவனை தூக்கி நிறுத்தி மீண்டும் ஒரு குத்து விட்டேன். அவன் கீழே விழுந்து விட்டான். நான் அவனை 4 முறைகள் தூக்கி நிறுத்தி அந்த விதமாய் குத்தினேன். உதைத்து மலை என்று தள்ளினேன். எனவே பின்னர் நான் அங்கே போய் செய்த காரியம் சரியல்ல என்றேன். அவனை தூக்கி நிறுத்தி அவன் கைகளை குலுக்கினேன். எனக்கு உன்மேல் கோபமில்லை, ஆனால் நீ என்னிடத்தில் அந்த விதமாய் பேசக்கூடாது என்பது நீ அறியும்படிக்கு இதை நான் செய்தேன் என்று சொன்னேன். பின்பு நான் அப்படியே திரும்பி வந்தபோது அங்கே பரிசுத்த ஆவியானவர் கதவண்டை நின்று கொண்டிருந்தார். அவர் சொன்னார், இதை கண்டு கொள்ளாதே. அந்த முளை அடிக்கப்படும் போது நீ மேற்கு பக்கமாக போய்விடு என்று அந்த தரிசனத்தில் சொன்னார். எனக்கு தேவையாய் உள்ளதெல்லாம் இந்த புத்தகமே. இந்த புத்தகம் ஒரு நல்ல பரிகாரம். இது காட்டுகின்ற பாதை என் கஷ்டங்களில் நின்று என்னை விலக்கி செல்ல முடிகின்றது. அப்படியானால் அந்த புத்தகம் வார்த்தையே, அந்த வார்த்தை தேவனுடையது. உலக கஷ்டங்களை கடந்து போக நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். 3 வருடங்களுக்கு முன்னர் பட்டண நிலம் அளப்பவர், எனக்கு பக்கத்தில் உள்ள சந்தில் வசிப்பவர், என்னுடைய நண்பர் ஒரு முளையடிக்கும் சத்தத்தை கேட்டேன். நான் அங்கே போய், மட் என்ன விஷயம் என்றேன். திரு கிங் அவர்களின் குமாரன் என்னுடைய நண்பன். அவன் பில்லி அவர்கள் இந்த பாதையை அகலப்படுத்த போகிறார்கள் என்றான். உங்கள் எல்லாருக்கும் அது நினைவிருக்கும். நான் சொன்னேன், ஒரு கால் பாலமாய் இருக்கலாம். நான் சகோதரன் வீட்டிடம் உங்களுடைய சொத்தை அப்படியே வையுங்கள், ஒரு கால் அந்த பாலம் இந்த வழியாய் வரலாம் என்றேன். அந்த சந்து அங்கே பிளக்கப்பட்டு கற்களும் பாறைகளும் எல்லா இடங்களிலும் தூக்கி வீசப்பட்டது. எனவே நான் சொன்னேன், உங்கள் சொத்தை அப்படியே வையுங்கள் என்று. திருவாளர் கிங் சொன்னார், அது சம்பவிக்க போகின்றது என்று. நான் உள்ளே போய் என் மனைவியிடம், அவள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தாள். தேரையறை குறித்து ஏதோ எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது. எங்கேயோ அது கர்த்தர் உரைக்கிறதா இருக்கிறது என்று. நான் உள்ளே போய் என்னுடைய புத்தகத்தை கொண்டு வந்தேன். அதை பார்த்தபோது இந்த விதமாய் சம்பவிக்கும் என்று எழுதியிருந்தது. 8 வருஷங்களுக்கு பிறகு அது சம்பவித்தது. பின்னர் நான் அதை நோக்கி பார்த்தபோது, தேனே, இப்பொழுது நேரம் வந்துவிட்டது, நாம் மேற்கு பக்கம் திரும்ப வேண்டும் என்று சொன்னேன். அதற்கு 2 நாட்கள் கழித்து காலை 10 மணி இருக்கும் நான் அறையில் நின்று கொண்டிருந்தேன். உடனே நான் தேவனுடைய ஆவிக்குள்ளாகி ஒரு சிறு கூட்ட புறாக்கள் பறந்து கொண்டிருப்பதை கண்டேன். அந்த சிறு பறவைகளை பார்த்து கொண்டே இருந்தேன். உங்களுக்கு அது நினைவிருக்கின்றதா? ஒரு பிரமிட் வடிவில் 7 தூதர்கள் என்னை நோக்கி வேகமாய் வந்து கொண்டிருக்கிறதை நான் கண்டேன். அவர்கள் மேற்கு பக்கமாக திரும்பு,
வடகிழக்காக 40 மைல் தூரத்தில் டூசானுக்கு போ. அங்கே ஒரு சிறு முள்ளை உன் கால் சட்டையில் இருந்து எடுப்பா என்றது. சகோதரன் பிரெட் சாத்மன் அங்கே உட்கார்ந்து கொண்டு நேராக நோக்கி பார்க்கிறார். அன்று காலையில் அவர் அங்கே இருந்தார். நான் அதை அப்படியே மறந்து விட்டேன். நான் சொன்னேன், ஒரு பூமி அதிர்ச்சியை போன்று ஒரு பெரிய வெடிச்சத்தம் கேட்டது. தேசத்தில் உள்ள எல்லாவற்றையுமே அது அசைத்தது. ஒரு மனிதனால் அதிலிருந்து எப்படி தப்ப முடியும் என்று எனக்கு புரியவில்லை. நான் பயந்து போனேன். நான் பீனிக்ஸில் நின்று கொண்டிருந்தேன். இன்றிரவு என்னை கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் அனைவரும் அதற்கு சாட்சிகள். ஐயன் மீன் இதுவா சமயம்? நாம் எங்குள்ளோம் என்பதை குறித்து நான் பிரசங்கித்தேன். நாம் எங்கே இருக்கிறோம்? நான் மேற்கே சென்றேன். உங்களில் அநேகரிடம் அந்த ஒளிநாடாய் இருக்கிறது. உங்களில் அநேகர் நான் அதை கூறும்போது கேட்டிருக்கிறீர்கள். அது சம்பவிப்பதற்கு ஒரு ஆண்டிற்கு முன்னர் என்று நினைக்கிறேன் என்றார். என்ன சம்பவிக்க போகிறது என்று வியந்து கொண்டே நான் மேற்கு நோக்கி போனேன். ஒரு நாள் எனக்கு கத்தடத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. நான் என் மனைவியிடம், தேனே, ஒருவேளை என்னுடைய வேலை முடிந்து விட்டது போலும். எனக்கு தெரியவில்லை. நான் நினைக்கிறேன், தேவனை பொறுத்த மட்டில் என் வேலை முடிந்து விட்டது. நான் வீட்டிற்கு போகலாம் என்று நினைக்கிறேன். நீ போய் பில்லியை கூட்டிக் கொண்டு வா, பிள்ளைகளை கொண்டு போ. தேவன் உனக்கு ஒரு வழியை உண்டாக்குவார். போ, தேவனுக்கு உண்மையாய் ஜீவி, பிள்ளைகள் பள்ளியை படித்து முடிக்கும்படி பிரயாசி, கர்த்தருடைய போதனைகளில் பிள்ளைகளை வளரென்றேன். அவள் சொன்னால், பில்லி, அதுதான் உண்மை என்று உனக்கு தெரியாதே. நான் சொன்னேன், தெரியாதுதான். ஆனால் எந்த ஒரு மனிதனும் அந்த வெடியிலிருந்து உயிர் பிழைக்க முடியாது என்றேன். ஒரு நாள் காலை கர்த்தர் என்னை எழுப்பி, எழுந்திரு, அங்கே சபீனா கான்யான் மலைக்கு போய் என்று சொன்னார். நான் ஒரு துண்டு காகிதத்தையும் வேதாகமத்தையும் எடுத்துக்கொண்டேன். என் மனைவியிடம், எங்கே போகிறீர்கள் என்றால், நான் சொன்னேன், எனக்கு தெரியாது, நான் திரும்பி வந்து உனக்கு கூறுகிறேன் என்றேன். நான் நேராக கான்யானுக்கு போய் மேலாக மலைகள் ஏறி கழுகுகள் வட்டப்படுகின்ற இடம் மட்டுமாய் போனேன். சில மான்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். நான் ஜெபிக்கும்படியாய் முழங்கால் படியிட்டு என் கைகளை உயர்த்தினேன். ஒரு பட்டயம் என் கையில் விழுந்தது. நான் சுற்றுமுற்றும் பார்த்து அது என்ன என்று எண்ணினேன். எனக்கு புத்தி கோளாறு ஒன்றுமில்லையே. இதோ அந்த பட்டயம் சூரிய வெளிச்சத்தில் பளபளப்பாயும் மின்னிக்கொண்டு பிரகாசித்துக் கொண்டும் இருக்கிறதை என் கரத்தில் இருக்கிறதையும் கண்டேன். நான் சொன்னேன், இந்த கேன்யானில் இங்க மைல்கள் தூரத்துக்கு ஜனசந்தரியே கிடையாது. இது எங்கிருந்து வந்திருக்க கூடும்? அப்பொழுது ஒரு சத்தம், இது அந்த ராஜாவின் பட்டயம் என்று கூற கேட்டேன். நான் சொன்னேன், ஒரு ராஜா ஒரு மனிதனுக்கு ஒரு பட்டயத்தை கொடுத்து அவனுக்கு நைட் பட்டம் கொடுக்கிறான் என்று. அந்த சத்தம் என்னிடத்தில் திரும்பி வந்து, ஒரு ராஜாவின் பட்டயம் அல்ல, ஆனால் அந்த ராஜாவின் பட்டயமாகிய கர்த்தருடைய வார்த்தை அது. பயப்படாதே, அதுதான் 3வது இழுப்பு. அது உன்னுடைய ஊழியத்தின் ரூபகரணமாய் இருக்கிறது என்று கூறிற்று. என்ன சம்பவிக்க போகிறது என்று அறியாதவனாய் நான் ஒரு நண்பருடன் வேட்டைக்கு போய் கொண்டிருந்தேன். யாரோ ஒருவர் என்னை கூப்பிட்டார். அவர் யார் என்றால், ஹூஸ்டனில் கர்த்தருடைய தூதனின் புகைப்படத்தை எடுத்தவரும் அதை குறித்து என்னை குறை கூறி பேசினவரும் ஆவர். நான் அவருடைய மகனின் விஷயமாக ஹூஸ்டனுக்கு போக வேண்டியதா இருந்தது. ஏனென்றால் அவன் மரண தண்டனைக்கு போகிறவர்களின் வரிசையில் இருக்கிறான். இன்னும் சில நாட்களில் அவன் கொல்லப்பட வேண்டியவனாய் இருந்தான். அவர் என்னை அங்கே சந்தித்து, நான் எந்த மனிதனை குறை கூறி பேசினேனோ அந்த மனிதன் தான் இன்றைக்கு ஒரே மகனை ரட்சிக்கும்படி இங்கே வந்திருக்கிறார் என்று கூறினான். இரக்க சங்கம் எனக்கு அதன் நிமித்தமாக ஒரு உயிரை காப்பாற்றியதற்காக ஒரு விருதை அளித்தனர். அதற்கு பின்னர் நாங்கள் திரும்பி போய்விட்டோம். நான் வேட்டைக்காக மலைக்கு போய்விட்டேன். அங்கே நானும் சகோதரன் ஃப்ரெண்டும் ஒரு நாள் காலையன்று வெளியே நடந்து கொண்டிருந்தோம். என் காட்டு பண்டிகை ஏற்கனவே எனக்கு கிடைத்து விட்டது. அது எங்கு போனது என்பதை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். நான் சகோதரன் ஃப்ரெட் அதிகாலையில் அந்த மலையின் மேலும் நான் இந்த மலையின் மேலும் போகிறேன். நான் அந்த காட்டு பண்டியை பார்த்து சுட மாட்டேன், அதை கொல்ல மாட்டேன். ஆனால் அந்த பன்றி கூட்டம் இந்த வழியாய் புறப்படுமானால் அவைகளுக்கு முன்பாக சுட்டு அவைகளை திருப்பி ஓடச் செய்து விடுகிறேன் என்றேன். சகோதரன் பிரெட் அங்கே மலையின் மேல் சென்றார். அங்கே ஒரு பன்றியும் இல்லை. அங்கே இருந்து எனக்கு கையாட்டி சைகை காட்டினார். நான் அந்த மலைக்கணவாயில் இறங்கினேன். அவைகளில் சில ஆழமான இடங்களும் உண்டு. சூரியனும் அப்பொழுதுதான் மேலெழும்பி வந்து கொண்டிருந்தது. நான் இன்னொரு பக்கமாக மேலெழும்பி வந்து கொண்டிருந்தேன். தீர்க்க தரிசனத்தை குறித்து ஒன்றுமே சிந்திக்காமலேயே வந்து கொண்டிருந்தேன். உட்கார்ந்தேன், காத்துக்கொண்டு இளைப்பாறிக் கொண்டிருந்தேன். அந்த பன்றிக்கு என்ன நேர்ந்தது என்று நினைத்தேன். சிவப்பிந்தியர்களை போன்று என் கால்களை மடக்கி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தேன். என்னுடைய கால் சட்டையை நான் பார்த்தபோது அதில் ஒரு சிறு ஊமுள் குத்திக் கொண்டிருந்தது. நான் அதை என் கையில் பிடுங்கி எடுத்து, அது வினோதமாக இருக்கின்றது என்று சொன்னேன். அப்பொழுது நான் டூசானிலிருந்து வடகிழக்காக 40 மைல்களுக்கு அப்பால் இருந்தேன். என்னுடைய சிறிய மகன் ஜோசப் அங்கே உட்கார்ந்து கொண்டு எனக்காக காத்துக் கொண்டிருந்தான். நான் நோக்கி பார்க்க துவங்குகையில் எனக்கு ஒரு 1000 கஜ தூரத்தில் அந்த பெரிய பன்றி கூட்டம் மலையின் மேல் வருகின்றதை நான் கண்டேன். நான் அந்த ஊமுள்ளை தூக்கி கீழே எறிந்துவிட்டு நான் அவைகளை அடைவேன் என்று சொன்னேன். நான் போய் சகோதரன் பிள்ளை அழைத்து வருகிறேன். இந்த
ஓக்கட்டில்லோவில் எவ்விதமாக ஏறி போக வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும்படி இங்கே ஒரு காகிதத்தை தொங்க விட்டு நான் போய் பிரெட்டை அழைத்துக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டேன். நான் மலையின் மறுபக்கத்திற்கு போகும்படியாக என்னால் முடிந்த அளவு வேகமாக ஓடத் துவங்கினேன். திடீரென்று யாரோ என்னை நோக்கி சுட்டு விட்டார்கள் என்று நான் நினைத்தேன். அங்கே ஒரு வெடி சத்தத்தை நான் கேட்டதே கிடையாது. அது அப்படியே முழு தேசத்தையும் அசைத்தது. அந்த விதமாய் சம்பவித்த போது எனக்கு முன்பாக 7 தூதர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு கூட்ட தூதர்கள். நான் சகோதரன் பெட்டையும் மற்றவர்களையும் கொஞ்சம் கழித்து சந்தித்தேன். அது என்ன என்றார்கள். நான் அதுதான் அது என்றேன். வீட்டிற்கு திரும்புங்கள், ஏனென்றால் இது கர்த்தர் உரைக்கிறதாவதா இருக்கிறது. இத்தனை காலங்களாக வேதாகமத்தில் மறைக்கப்பட்டிருந்த 7 ரகசியங்களும் இந்த ஸ்தாபனங்கள் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் இந்த 7 ரகசியங்களையும் 7 முத்திரைகளை உடைத்து நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்க போகிறார். பூமியின் மேலிருந்து வந்த அந்த வட்டம் ஒரு மூடுபனியை போன்று உருவானது. அது அப்படி செய்த போது அது மலைக்கு சென்று அந்த வழியாக மேற்கு திசையில் வட்டமிட துவங்கியது. சிறிது கடத்து விஞ்ஞானவதை 30 மைல் உயரத்தில் 25 மைல் விட்டமளவில் கூர்நுனி கோபுர வடிவில் வட்டமிட்டுக் கொண்டிருப்பதை கண்டது. அன்று ஒரு நாள் அங்கே நின்று கொண்டிருந்த போது அந்த படத்தை வலது பக்கமாக திருப்பினேன். அப்பொழுது 7 சபை காலங்களில் இயேசுவானவர் காணப்பட்டது போன்று அவர் காணப்பட்டார். தலையில் ஒரு வெள்ளை நிற தோப்பா முடி போன்று இருந்தது. அது உச்ச தேவன் எனப்படுவதற்கு அறிகுறியாய் இருந்தது. அவர் அல்பாவும் ஒமேகாவும் அவர் முந்தினவரும் அவர் பிந்தினவருமாயிருந்தார். அவர் எல்லா நித்தியத்துக்கும் உச்ச நீதிபதியாய் அங்கே நின்று கொண்டு இந்த வேளையின் செய்தியை உறுதிப்படுத்தினார். சாயங்கால நேரத்திலே வெளிச்சம் உண்டாயிருக்கும். இவைகளெல்லாம் எதை குறித்து? அது என்ன? நான் மேற்கு பக்கமாக சென்றேன். அதே மலையின் மேலே சகோதரன் பேங்க் உடன் கடந்து போய் கொண்டிருந்தோம். கர்த்தர் உரைக்கிறதாவது, சகோதரன் உன்னிடம் ஒரு கல்லை தூக்கி மேலே எரி, அப்பொழுது தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றது. அடுத்த நாளன்று அங்கே நின்று கொண்டிருந்த போது ஒரு சுழல் காற்று உண்டாகி நேராக கீழ்நோக்கி வந்து மலைகளை பெயர்த்தது. கற்கள் மரங்களின் உச்சியை என் தலைக்கு 3 அல்லது 4 அடி உயரத்தில் வெட்டினது. அப்படியாய் 3 முறைகள் வீசினது. சகோதரர்கள் அரண்டு போய் ஓடி வந்தனர். அப்பொழுது அங்கே சில போதகர்கள் உள்பட சுமார் 15 பேர் நின்று கொண்டிருந்தனர். அது என்ன, அது என்ன என்று கேட்டனர். நான் சொன்னேன், நியாய தீர்ப்பு மேற்கு கரையை தாக்குகிறது என்று. அதற்கு 2 நாட்கள் கழித்து பூகம்பம் ஏற்பட்டு ஏறக்குறைய அலஸ்காவே மூழ்கிவிடும் போலாயிற்று. அரிசோனாவில் உள்ள காரணோட காட்டில் சூரியன் அஸ்தமன மலையின் மேல் காணப்பட்ட வெளிச்சம் என்ன? அது அப்படி தாக்கின போது அது கற்களை உடைத்து தூக்கி எரிந்தது. அந்த கற்கள் வீதிகளிலே சிதறி கிடந்தது. கிழக்கிலிருந்து மேற்காக காரை ஓட்டி போனவர்கள் மலையில் என்ன வினோதமானது சம்பவித்தது என்று நினைத்து அவர்கள் ஒவ்வொருவரும் கற்களை பொறுக்கினர். அவைகள் 3 முனைகளை கொண்ட துண்டங்களாய் காணப்பட்டது. 3 ஒன்றாயிருந்தது. அவைகளை அவர்களுடைய மேஜைகளின் மேல் காகித பலுகளாக வைத்துக் கொண்டிருந்தனர். அந்த காரணோட காட்டில் உள்ள சூரிய அஸ்தமன மலையின் மேல் நடந்த இந்த வினோதமான காரியம் என்ன? ஜூனியர் ஜாக்சன் கேட்டுக்கொண்டிருப்பார். அவர் கண்ட சொப்பனம் உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? நான் அதை வியாக்கியானித்தேன். சூரிய அஸ்தமன நேரத்தில் போய்கொண்டிருப்பதை பற்றி. இது சூரிய அஸ்தமன மலையின் மேல் சம்பவித்தது. அது சாயங்கால நேரமாய் சூரிய அஸ்தமன நேரமாய் இருந்தது. ஒரு சூரிய அஸ்தமன செய்தி சரித்திர அஸ்தமனம் மூலமாக, ஒரு தீர்க்க தரிசன அஸ்தமனம் மூலமாக சொல்ல போனால் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. டூசானிலிருந்து 40 மைல் தூரத்தில் உள்ள கோரனோடா காட்டில் உள்ள சூரிய அஸ்தமன மலையின் மேல் சாயங்கால நேரத்திலே வெளிச்சம் உண்டாயிருக்கும். வரைபடத்தை எடுத்து சூரிய அஸ்தமன சிகரம் இருக்கிறதா என்று பாருங்கள். சரியாக அந்த இடத்தில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றது. அந்த ஒரு நாள் வரைக்குமாய் நான் அதை அறியாதிருந்தேன். ஒருபோது மறிக்காததுமான எல்லா காரியங்களும் அது தொடர்ந்து தன்னை தானே வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றது. நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சம்பவம் துவங்கி இயேசுவானவர் அந்த புகைப்படம் அவர் நின்று கொண்டு நம்மை பார்த்து கொண்டு இருக்கின்றது போன்றதான புகைப்படம் மட்டுமாய் வெளிப்படுத்தி கொண்டு இருந்தது. சரியாக அந்த சூரிய அஸ்தமன மலையின் மேல் சூரிய அஸ்தமன வெளிச்சமும் சாயங்கால வெளிச்சமும் வந்துவிட்டது. தேவன் தம்மை தாமே ரூபகாரப்படுத்துகிறார். அது என்ன? தேவனும் கிறிஸ்துவும் ஒன்றே என்ற அந்த உண்மையே அது. அந்த வெண்மை எத்தனை பேர் அதை பார்த்திருக்கிறீர்கள்? அவர் தலையின் மேல் இருந்த மென்மையான டோப்பா போன்றது. வெளிப்படுத்தல் 1 நாம் பேசினது போன்று பாருங்கள். உச்ச தெய்வத்துவம், உச்ச அதிகாரம், வேறு ஒரு சத்தம் இல்லை, வேறு ஒரு தேவன் இல்லை, வேறு ஒரு காரியமும் இல்லை. தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்குள் வாசமாய் இருந்தது. அந்த தேவ தூதர்கள் தாமே அவருடைய டோப்பாவாய் இருந்தார்கள். ஆமேன். சூரியாஸ்தமன மலையின் மேல் என்ன சம்பவித்தது? தேவன் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்திக் கொண்டிருந்தார். இந்த சந்ததி எல்லாம் அதை குறித்து தான். கவனியுங்கள், தேவன் தாம் அளித்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளை அவர் மீண்டுமாய் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்.
வெளிப்படுத்தின விசேஷம் 10:1-7. 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். வெளிப்படுத்தல் 10:1-7 மறைக்கப்பட்ட தேவ ரகசியம் கடைசி கால தூதனுக்கு அளிக்கப்பட்ட கடைசி செய்தியிலே அளிக்கப்படும். இந்த காலத்தில் அப்படியே நிறைவேறுகிறது. லூக்கா 17:30. அந்த நாளிலே மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படுவார். கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் எழும்பி மகத்தான அடையாளங்களையும் அற்புதங்களையும் காட்டுவார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கூட வஞ்சிக்கப்படத்தக்கதாய் காட்டுவார்கள். ஜனங்கள் இன்னும் சந்தேகத்தில் இருக்கிறார்கள். வழக்கம் போல் சபையானது குழப்பமுற்றிருக்கிறது. டூசானில் இருக்கும் விஞ்ஞானிகளும் கூட இன்னமும் அதை குறித்து கட்டுரைகள் எழுதி பத்திரிகைகள் வெளியிடுகின்றனர். அங்கே தூரத்தில் உள்ள லேமன் மலையின் மேல் இருக்கும் புகைப்பட கருவிகள் நாங்கள் நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து மேலெழும்பி வந்ததை அவைகள் கவனிக்கவே இல்லை. அது அப்படியே நகர்ந்து கொண்டே மேற்கு நோக்கி போய் காலம் கடந்து விட்டது என்பதை காட்டிக் கொண்டிருந்தது. ஒரு சிறு துண்டா இல்லாமல் அதனால் அங்கே போக முடியாது. அது மேற்கு கரையில் இருக்கிறது. அது சென்ற பாதையின் ஊடாக நியாய தீர்ப்பு தாக்கினது. நேராக பீனிக்ஸ் மட்டுமாக சென்றது. அப்படியே பிரஸ்காட்டுக்கும் மலைகளின் ஊடாக மேற்கு கரைக்கும் சென்றது. அவைகள் எங்கே போய்கொண்டிருக்கிறது? நேராக அலாஸ்காவுக்கு மேலாக போனது. அவள் இடித்துக் கொண்டு அந்த வழியாய் போய்கொண்டிருந்தாள். டூசானில் உள்ள வான ஆராய்ச்சி கூடங்கள் எல்லாம் இன்னமும் அது என்னவென்றும் கேட்டுக்கொண்டும் அது என்னவா இருக்கும் என்று ஆராய்ச்சி செய்து கொண்டும் இருக்கிறார்கள். அவ்வளவு உயரத்தில் இருப்பதால் அங்கே பனியோ மூடு பனியோ ஒன்றுமே இருக்க முடியாது. அப்படியானால் அது எதனால் ஏற்பட்டது? அது எங்கிருந்து வந்தது? யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று கேட்டுக்கொண்டு வானசாஸ்திரிகள் வந்தபோது உண்டாயிருந்த அதே இயற்கைக்கு மேம்பட்ட அந்த காரியத்தினால் இவர்களும் குழம்பி போய் இருக்கிறார்கள். தேவன் தம்முடைய வார்த்தையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும். சாயங்கால நேரத்திலே சாயங்கால வெளிச்சம் உண்டாயிருக்கும் என்று பரலோகத்தின் தேவன் வாக்களித்திருக்கிறார். 3 வருடங்களுக்கு முன்னதாக இந்த ரகசியமானது ஐயன்மீர் இதுவா என்ன சமயம் என்ற ஒரு தீர்க்க தரிசனமாய் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ அது சரித்திரமாக இருக்கிறது. அது சம்பவித்த ஒன்றாய் இருக்கிறது. வாக்கு தத்துவமோ நிறைவேற்றப்பட்டாயிற்று. ஐயன்மீர் இது என்ன சமயம்? இந்த கவர்ச்சி என்ன? தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தேவனே, நான் நினைத்ததற்கும் அதிகமாக ஜனங்களை நீண்ட நேரம் காக்க வைத்து விட்டேன். ஏதோ காரியம் சொல்லப்பட்டோ அல்லது செய்யப்பட்டோ இருக்கிறது. கர்த்தாவே, அது எல்லா இடங்களிலும் இருக்கிற ஜனங்களுக்கும் புரிந்து கொள்ளும்படியாக செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். காண்கிறதுனாலும் புரிந்து கொண்டதினாலும் நீர்தான் உண்மையான கிறிஸ்து என்று அவர்கள் விசுவாசிக்கும்படியாக செய்யும். உறுதிப்படுத்தப்படும் வார்த்தைகள் அவருடைய வார்த்தை பரிபூர்ணமானதென்றும் அதன் காலத்தின் அது நிறைவேறுகிறது என்றும் அதன் உறுதிப்படுத்தல் என்றும் விசுவாசிக்கும்படியாக செய்யும். இப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய சொந்த வார்த்தைகளிலிருந்து உலகம் சோதோமின் நிலைக்கு ஆகிவிடும் என்று நீர் கூறியிருக்கிறீர். நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம். எங்களால் அதை காண முடிகிறது. நீர் சொன்னீர், அந்த நாளிலே அது சோதோமின் நாளில் இருந்தது போல இருக்கும் என்று. புறஜாதியாரின் எபிரேயர் உலகத்திற்கு 3 தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அவர்களில் ஒருவர் தேவனே மனுஷகுமாரன் ஆவார். தன்னை ஒரு மனித ரூபத்தில் வெளிப்படுத்தி காட்டி ஒரு அற்புதத்தை செய்து, மேலும் சாரால் அவருக்கு பின்னால் இருந்த கூடாரத்தில் இருந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருந்தாள் என்றும் கூறினார். அது மீண்டுமாய் அப்படியே செய்யப்படும் என்றும் அந்த நேரத்தில் உலகமானது சோதோமின் நிலைமையில் இருக்கும் என்றும் நீர் கூறினீர். இதோ நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே. மற்ற தீர்க்கதரிசிகள் அதே காரியத்தை கடைசி நாட்களில் எலியா அனுப்பப்படுவார், எலியாவின் ஆவி பூமியின் மேல் இருக்கும் என்று உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இது பிதாக்களின் இருதயத்தை அல்லது பிள்ளைகளின் இருதயத்தை பிதாக்களிடத்துக்கு திருப்பும். இந்த மணி வேளையில் நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் என்று நீர் உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தி அருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, இதை அழியும். அவர்கள் யாவரும் உம்முடையவர்கள். நீர் இந்த ஆசீர்வாதங்களை அருளி தேவனுடைய மகிமைக்காக சொல்லப்பட்டவைகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஒரு வார்த்தையை உரைக்க ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும். ஒரு வார்த்தையை உறுதிப்படுத்த தேவனாய் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு காரியத்தை கூறுவதென்பது அது ஒரு காரியம். தேவன் அதை செய்வது இன்னொரு காரியமாய் இருக்கிறது. தேவனுக்கு எந்த வியாக்கியானியும் அவசியமில்லை. அவர் தம்முடைய சொந்த வியாக்கியானத்தை செய்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் இப்பொழுது நாங்கள் ஒரு ஜெப வரிசையை ஏற்படுத்தி வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். உங்களை சுகப்படுத்த யாருமே, எந்த மனிதனோ, எந்த ஸ்திரீயோ, எந்த மானிடனோ, எந்த தூதனோ கிடையாது. ஏனென்றால் தேவன் அதை ஏற்கனவே செய்து விட்டார். அவர் ஆயத்தம் செய்து விட்டார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் பாவங்களை மன்னிக்க அங்கே மனிதனோ தூதனோ ஒரு காரியமோ தேவனாலும் கூட மன்னிக்க முடியாது. அது ஏற்கனவே செய்யப்பட்டாயிற்று.
இயேசு அதை சிலுவையில் செய்துவிட்டார். ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுமட்டாய் அது ஒருபோதும் உங்களுக்கு சுபிட்சத்தையோ அல்லது லாபத்தையோ கொண்டு வரப் போவதில்லை. புரிகின்றதா? செய்யப்படக்கூடிய ஒரே ஒரு காரியம், விசுவாசிக்கின்றவர்கள் தங்கள் கரத்தை வியாதியஸ்தர்கள் மேல் வைக்க தேவனால் கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது காலங்களின் ஊடாய் நடந்து கொண்டு வருகிறது. எழுப்புதல் கூட்டங்களின் மூலமாக செய்யப்படுகின்றன. அதை அவர்கள் தேவன் என்று அழைத்தார்கள். ஆபிரகாம் அநேக அடையாளங்களை கண்டவன். ஆனால் சோதோம் பற்றி எரிகிறதற்கு முன்பாக ஆபிரகாம் தன் கடைசி அடையாளத்தை காண வேண்டியதான ஒரு நேரம் அவனுக்கு வந்தது. அது என்னவென்றால், தேவன் தம்மை தாமே ஒரு மனித ரூபத்தில் வெளிப்பட செய்த ஒன்றாய் இருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அதே காரியத்தை மீண்டுமாய் சம்பவிக்க செய்வார் என்று இயேசு கூறியிருக்கிறாரா? வெளிய தேசத்தினூடாக வானொலியில் இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அல்லது தொலைபேசியில் இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள், நீங்கள் இன்னமும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இப்பொழுது ஜெப வரிசைக்கு ஆயத்தமாகி ஜெபித்துக் கொண்டிருங்கள். இங்கே கைகுட்டைகளை வைத்திருக்கின்ற உங்களையும் கூட இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் என்னால் சொல்ல முடியாது. அப்படி செய்ய முயற்சிப்பது எனக்கு தூரமாயிருப்பதாக. அவர் ஒப்பற்றவர். அவருக்கு என்ன விருப்பமோ அதையே செய்வார். என்னால் கீழ்ப்படிய மட்டும்தான் முடியும். அவர் கூறுவதை மட்டுமே என்னால் கூற முடியும். இப்பொழுது அவர்கள் மதிலை சுற்றிலுமாய் நிறைந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. இந்த கவர்ச்சி என்ன என்ற வார்த்தைகளை நம்மால் தேவனிடத்தில் கேட்க முடியுமா என்று ஆயத்தப்படுகிறேன். தேவன் நம் மத்தியில் மீண்டும் அசைபாடவரானால், இங்கே ஒரு கால் அந்நியர்கள் இருக்கலாம். நம் மத்தியில் அசைபாடி அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட முகத்தை நமது மத்தியில் காட்டி, அவருடைய ஆவியை இங்கே காட்டி, அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவர் என்று காட்டி, இந்த இரண்டு பலமான செய்திகளுக்கு பின்னர் நம்மில் ஒவ்வொருவராலும் அவ்விடமாய் விசுவாசிக்க கூடியவர்களாய் செய்வார் என்று பார்ப்போம். உங்களால் அதை செய்ய முடியுமா? சரிதானே? இங்கு உஷ்ணமாயும் நெருக்கமாயும் சுவற்றின் மேல் சாய்ந்து கொண்டும் ஜனங்கள் இருப்பதினால் ஜெப வரிசை அழைப்பதற்கு பதிலாக நான் இந்த பக்கமாக சுற்றி பார்த்து என் ஜெப வரிசையை அழைப்பேனால் அங்கே நின்று கொண்டு உங்களால் அதை செய்ய முடியாது. நான் இந்த வழியாய் அழைக்க முடியுமா? வியாதியாயும் கட்டிலும் எல்லாமுமாய் படுத்துக் கொண்டிருக்கிற உங்களால் அதை செய்ய முடியாது. எனவே நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கேயே உட்கார்ந்து கொண்டு தேவனை விசுவாசியுங்கள். ஒரு கால் உங்களுடைய ஜெப அட்டை இருந்தால் அதை பற்றி கொண்டிருங்கள். அது நல்லதா இருக்கும். நீங்கள் ஜெப வரிசையில் வர விரும்பினால் நாங்கள் உங்களிடம் வருவோம். ஆனால் நீங்கள் ஜெப வரிசையில் வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒரு ஷெப்பர்ட் அவர்கள் கடந்த ஞாயிறன்று ஜெப வரிசையில் வரவே இல்லை. அவரிடம் ஜெப அட்டை இல்லை என்று நான் நினைக்கிறேன். திருவாளர் ஷெப்பர்ட் என்று இங்கு இருக்கிறாரா? அவர் எங்கே இருக்கிறார்? இங்கே இருக்கிறாரா? அவர் பின்னால் உட்கார்ந்து இருக்கிறார். உம்மிடம் ஜெப அட்டை இருக்கிறதா திருவாளர் ஷெப்பர்ட்? உம்மிடம் இல்லை அல்லவா? அவரிடம் ஜெப அட்டை இல்லை. அவர் மீண்டும் இன்றிரவு இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சகோதரன் ஷெப்பர்ட், அது உட்கார்ந்து இருப்பதற்கு நல்ல இடம். நீங்கள் அங்கே இருக்கத்தான் வேண்டும் என்பதில்லை. ஆனால் விசுவாசத்தை உடையவளாய் இருங்கள். ஏனென்றால் நினைவிருக்கட்டும், ஒரு சிறு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டதும் அவர் அதை உணர்ந்து கொண்டார். அவரோ நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் உள்ள எபிரேயர் நிருபம் அவர் ஒரு பிரதான ஆசாரியர் என்றும் இன்றிரவு அவரால் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். அதை சந்தேகியாதேயுங்கள். அதை விசுவாசியுங்கள். அது நிறைவேறலுக்குள் வரும். உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக் கொள்வீர்கள். ஆனால் நீங்கள் அதை விசுவாசித்தாக வேண்டும். நீங்கள் அதை செய்வீர்களா? நீங்கள் எல்லாரும் அதை விசுவாசிப்பீர்களா? எத்தனை பேர் இப்பொழுது அதை விசுவாசிக்க போகிறீர்கள்? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. உங்களில் ஒருவரையும் எனக்கு தெரியாது. உங்களில் யாரையுமே நான் தெரிந்திருக்க வேண்டும் என்பது என் வேலை அல்ல. இந்த காரியங்களை எல்லாம் அறிந்திருக்க வேண்டியது தேவனுடைய வேலையாயிருக்கிறது. ஆனால் நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களானால் அவர் அதை செய்து காட்டுவார். இப்பொழுது நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது அன்புள்ள தேவன், நிச்சயமாக நாங்கள் ஒரு கலப்பு கிறிஸ்தவர்கள் அல்ல. குழந்தைகளை போல தட்டி கொடுத்து கொஞ்சி நடத்தப்பட வேண்டியவர்களாயும் இல்லை. அந்த விதமான ஆட்கள் உம்மிடத்தில் இல்லை. உம்மிடத்தில் உள்ளவர்கள் கருடமுடான விசுவாசிகளே. தேவனுடைய பிரசன்னமே ஒரு மனிதன் இருதயத்தை அனல் மூட்டும். ஆபிரகாமை போன்று அவன் தேவனை விசுவாசித்தான். நீங்கள் உங்களைத்தானே அவர் அறிவும்படியாய் செய்தீர்கள். பின்னர் நீர் அவனுக்கு தோன்றி ஒரு அடையாளத்தை செய்தீர். அவர் உம்மை விசுவாசித்தான். நீர் அவனுடைய சொந்த சரீரத்தின் பாகமாகிய அவனுடைய மனைவியாகிய சாராளின் சரீரத்தையும் அவனுடைய சரீரத்தையும் வாலிப சரீரமாக மாறும்படி செய்தீர். அதற்கு பின்னரே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த புதிய குழந்தை வெளிவந்தது. தேவனே, இந்த நாளிலே அதே விதமாய் இருக்கும் என்று நீர் வாக்களித்திருக்கிறீர். இந்த வார்த்தையை நீர் உறுதிப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அந்த ஒரு வாக்குத்தத்தத்தின் பேரில் நாம் இன்று இடைப்படுவோம். அதாவது சோதோமின் நாட்களில் இருந்தது போலவே இருக்கும். நியாய தீர்ப்பு சோதோமை தாக்கி சோதோம் எரிக்கப்படுவதற்கு முன்னர்
புறஜாதியாரின் உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்னர் இருக்கும் என்று வாக்களித்திருக்கிறீர். எனவே நியாய தீர்ப்பானது புறஜாதியாரின் உலகத்தை தாக்கும் நிலையில் இருக்கிறது. யாக்கோபின் உபத்திரவம் தானியேலின் 70 வாரங்களின் தொடர்ச்சி உபத்திரவ காலம். இதற்கு யூதர்களுக்கு இன்னும் 3 வருடங்கள் இருக்கிறது. புறஜாதியாரின் நாட்கள் எண்ணப்பட்டாயிற்று. நாம் போக வேண்டியதான வேலையாயிருக்கிறது. நீர் அந்த அடையாளத்தை கொடுத்தீர், அது மீண்டும் சம்பவிக்கும் என்று கூறியிருக்கிறீர். அதை அழியும் தேவனே, நாங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறோம். உமக்கு தகுதியாய் தோன்றுகிறதை எங்களுக்கு செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். இப்பொழுது பயப்படாதிருங்கள். நான் பயந்து கொண்டிருந்தால் எப்படியாயிருக்கும்? இப்பொழுது இங்கே நான் ஒரு காரியத்தை செய்கிறேன். அது முற்றிலுமாய் தேவனுடைய ராஜாதிபத்தியத்தை சார்ந்ததாய் இருக்கிறது. ஆனால் நான் ஏன் இதை செய்கிறேன்? அப்படியா இருக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆகவே அது காரியத்தை முடிக்கின்றது. அது உறுதிப்படுத்தப்பட்டதாக அவர் தம்மை தாமே அந்த விதமாக உங்களுக்கு முன்பாக செய்வாரானால் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்களா? இப்பொழுது நீங்கள் அதை நம்ப மட்டும் செய்து விசுவாசியுங்கள். நான் சற்று சுற்றுமுற்றுமாய் பார்த்து பரிசுத்த ஆவியானவர் எங்கே நடத்துகிறார், என்ன செய்வார் என்பதை பார்க்கட்டும். அவர் என்ன செய்வார் என்று எனக்கு தெரியாது. அது அவரை பொறுத்தது. ஆனால் உங்களால் மட்டும் விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கின்றவர்களுக்கு எல்லாம் கைகூடும். அதை விசுவாசிக்கிற யாவரும் கரங்களை உயர்த்தி நான் அதை முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். நான் இதை முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறேன். 3 என்பது உறுதிப்பாட்டின் எண்ணாய் இருக்கிறது. அவர் அது சரி என்று நிரூபிக்க அதை 3 முறைகள் நேரடியாக செய்வாரானால் அது ஒரு உறுதிப்படுத்தலாயிருக்கும். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நீங்கள் யார் என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. நம்பிக்கை உள்ளவளாய் விசுவாசித்தால் போதும். அப்படி நடக்காதீர்கள். ஜெபித்துக் கொண்டிருக்கும் அம்மாளே, உங்களை எனக்கு தெரியாது. நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இருங்கள். நீங்கள் இங்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு சிறு பெண்ணை கையில் அல்லது மடியில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு முற்றிலுமாக ஒரு அந்நியன். அந்த சிறிய பெண்ணை பார்த்தால் நன்றாகத்தான் சுகமாக இருக்கிறாள். அவள் ஒரு அழகான சிறு பெண், சிவப்பு மயிர் கொண்டவள். நான் இங்கே அவளை பார்த்து கொண்டிருக்கிறேன். அவள் ஏதோ ஊனமுற்றவளாகவோ அல்லது ஏதாகவோ காணப்படவில்லை. அவளுக்கு என்ன கோளாறு என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த பிள்ளைக்காக இராமல் அது உங்களுக்காக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த பிள்ளையோடு கூட உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை நான் கண்டேன். உங்களுடைய ஆவியோடு தொடர்பு கொள்ளும்படியாக இயேசுவானவர் ஸ்திரீயே தாகத்துக்கு தாய் என்று தீடுடன் பேசினது போன்று உங்களுடன் ஒரு நிமிஷம் நான் பேச வேண்டும். ஒரு நபருடைய காரியம் என்னவென்று அறிய சகோதரன் பிரையன்ட்டும் மற்றவர்களும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஜனங்களை எனக்கு தெரியும். அவர்களுக்கும் கூட தேவைகள் இருக்கலாம். ஆனால் நீங்களோ ஒரு அந்நியல். நீங்கள் தேவனுடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் இன்றிரவு கேட்ட அனைத்து காரியங்களும் சத்தியம் என்று விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது நீங்கள் செய்த ஏதாவது காரியத்தை அல்லது செய்திருக்க வேண்டிய ஏதாவது காரியத்தை அல்லது உங்களில் உள்ள ஏதாவது கோளாறை அல்லது உங்களுக்குள்ள வாஞ்சையை தேவன் எனக்கு வெளிப்படுத்துவாரானால் உங்களுக்கு தெரியும் அது உண்மைதானா அல்லது இல்லையா என்று. உங்களுக்கு தெரியாதா? அவர் அதை செய்வாரானால் அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்றும் லூக்கா 17:30 வெளிப்பட்டது என்றும் அவருடைய வார்த்தையை அது உறுதிப்படுத்துமா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நாங்கள் அந்நியர் என்ற அந்த ஸ்திரீ கை உயர்த்தி விட்டால் உங்களை எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்கள் ஆவியோடு தொடர்பு கொள்ள பிரயாசிக்கிறேன். ஒரு நபர் உங்களில் அநேகர் இருக்கிறீர்கள். இப்பொழுது இதை நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? இது இந்த சின்ன பெண்ணுக்காகவே, அது உங்களுக்காக அல்ல. நீங்கள் பயப்படுகிறீர்கள், ஆனால் உங்களை தொல்லைப்படுத்துகிறது பயம் அல்ல. உங்கள் இருதயத்தில் இருக்கிற மகத்தான காரியம் அந்த சிறு பெண் தான். அது என்னவென்று தேவனால் இடத்தில் கூற முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அது உங்களுக்கு உதவியாய் இருக்குமா? அப்பொழுது நீங்கள் விசுவாசிப்பீர்களா? அது மூளையில் ஏற்பட்ட காயம், அது சரிதானே? இப்பொழுது உங்களுடைய கரத்தை அந்த பிள்ளையின் தலையின் மேல் வையுங்கள். உங்களுடைய கரத்தை. அன்புள்ள தேவனே, இந்த அடையாளங்கள் விசுவாசிக்கிறவர்களை பின்தொடரும். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுகமடைவார்கள் என்று நீர் கூறியிருக்கிறீர். இந்த ஸ்திரீ ஒரு விசுவாசி. அவளுடைய கரம் பிள்ளையின் மேல் இருக்கிறது. அவள் சுகமடைவாளாக. இந்த விண்ணப்பத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஆமென். இப்பொழுது நீங்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறீர்களா? உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் எல்லா காரியங்களும் கை கூடும். நிச்சயமாக. அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் ஸ்திரீயை நான் அறிவேன். ஆனால் அவளோ அவ்வளவு ஊத்தமாக இந்த வழியாய் பார்த்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய பெயரை என்னால் சொல்ல முடியவில்லை. ஆனால் பரவாயில்லை, ஒரு நிமிடம் அவளுடைய முகத்தை நோக்கி பார்த்தால் நான் அறிந்து கொள்வேன். அவளுடைய பார்வையினாலே அந்த ஸ்திரீயை நான் அறிந்து கொள்வேன். ஆனால் அவளுடைய கோளாறு என்னவென்று எனக்கு தெரியாது. உங்களுடைய கோளாறு என்னவென்று தேவன் எனக்கு வெளிப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அது உங்களுக்கு உதவி செய்யுமா?
அது சக்கரை வியாதி. அது சரி என்றால் உங்கள் கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கும் அந்த அம்மாளுக்கும் கூட அதே வியாதிதான். அவளும் ஒரு அந்நியல். அந்த அம்மாள் வேறொருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அது ஒரு ஊனமுற்ற குழந்தைக்காக. நீங்கள் அதை உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிப்பீர்களேயானால் தேவன் அதை உங்களுக்கு அருளிச் செய்வார். இங்கே யாரோ பின்னால் இருப்பவர்கள் அங்கே ஒரு மனிதன் புகைப்பிடித்தலை முற்றிலுமாய் விட்டுவிட வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பழக்கத்தை உங்களிடத்திலிருந்து தேவன் எடுத்து போடுவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி, நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் அதை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அந்த மனிதனை என் ஜீவியத்தில் நான் கண்டதே இல்லை. இங்கே ஒரு மனிதன் இருக்கிறார். இங்கேயே கட்டிலோ அல்லது நாற்காலிலோ இருக்கும் அந்த மனிதனின் மேல் அந்த கருத்த நிழல் தொங்கிக் கொண்டிருக்கின்றதை பாருங்கள். அவர் மரித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நேரிடப்பட்டிருக்கிறார். அவருக்கு புற்றுநோய் இருக்கிறது. அந்த மனிதனை எனக்கு தெரியாது. அவரை பார்த்ததே கிடையாது. உன்னை குறித்த எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அதுதான் உண்மை ஐயா. உங்களை குறித்த ஏதாவது காரியத்தை தேவனால் என்னிடம் சொல்லக்கூடும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? உன்னுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள அது உனக்கு உதவியா இருக்குமா? ஒரு நண்பனால் நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய். ஆனால் நீ இந்த இடத்தை சேர்ந்தவன் அல்ல. எங்கேயோ தண்ணீர் நிறைந்துள்ள ஏதோ இடத்தில் அநேகர் அங்கே மீன் பிடிப்பார்கள். அங்கே இருந்து வந்தவர். ஆம், ஆல்பேனி கண்டேக்கில் இருந்து வந்தவர். அது உண்மை. விசுவாசித்து நீங்கள் சுடங்கு மனிதராய் வீட்டுக்கு போகலாம். அது போய்விட்டது என்று விசுவாசியுங்கள். நீங்கள் அதை விசுவாசித்தால் கூடும். நீங்கள் அதை விசுவாசிக்கத்தான் வேண்டும். அது உனக்காக செய்யப்பட்டது என்று விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் டென்னிசியில் இருந்து வருகிறீர்கள். ஆஸ்துமா வியாதினால் பாதிக்கப்பட்ட ஒரு மகன் இருக்கிறான். இங்கே இல்லை, ஆனால் அவன் சுகமடைவான் என்று நீர் விசுவாசிக்கிறீரா? அப்படியானால் நீர் உம்முடைய கைக்குட்டையை உம்முடைய கரத்தை எடுத்துக்கொண்டு போங்கள். நீங்கள் அதை விசுவாசித்தால் அவன் குணமாகி விடுவான். அங்கே டாக்டர் வெயிலுக்கு எதிரில் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிற அந்த அம்மாள், அவளும் கூட நிழலிடப்பட்டிருக்கிறாள். அதிலும் கருத்த நிழல். அந்த ஸ்திரீயின் ஜீவியத்தில் நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் அவளுக்கு புற்றுநோய் இருக்கிறது. அவளுக்கு ஏதாவது காரியம் உடனடியாக செய்யப்படவில்லை என்றால் அவள் மரித்து போவாள். அவர் உன்னை சுகப்படுத்துவார் என்று ஸ்திரீயே நீ விசுவாசிக்கிறாயா? உன்னால் விசுவாசிக்க கூடுமானால், நீ விசுவாசித்தால் சுகத்தை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். அவளுக்கு நேர் பின்னாக ஒரு அம்மாள் தன் கைக்குட்டையை வாயின் மேல் வைத்து பொத்திக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு குடலில் புண் இருக்கிறது. வியாதியா இருக்கிறாள். உனக்கு அடிக்கடி வலி வருகிறது. கண் பார்வை அடைந்து போய் மயங்கி கீழே விடுகின்றாய். யாரோ உன்னை இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். உன்னை யாரோ இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். உனக்கு ஸ்திரீகளுக்கு ஏற்படும் கோளாறு இருக்கிறது. நீ விசுவாசித்தால் வீட்டிற்கு போய் சுகமாயிருக்கலாம். எனக்கு நேராக உட்கார்ந்து நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் உன்னைதான். வாலிபனே, நீ எனக்கு ஒரு அந்நியன். நீ எங்கிருந்து வந்தாய்? பியூரிட்டோ ரீக்கனா அல்லது வேறு எங்கிருந்தோவா? ஆமாம், நான் உனக்கு ஒரு அந்நியன். உனக்கு அது தெரியும். நீ எங்கள் தேசத்திலிருந்து வந்தவனும் அல்ல. உன்னுடைய இருதயத்தின் வாஞ்சையை தேவனால் உனக்கு கொடுக்க முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? உன்னுடைய வாஞ்சை என்னவென்று நான் உனக்கு கூறுவேனால் நீ அதை ஏற்றுக்கொள்வாயா? நீ பரிசுத்த அபிஷேகத்தை நாடிக்கொண்டிருக்கிறாய். அது உண்மை. என் சகோதரனே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும். இங்கே ஒரு கருத்த மனிதன் பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய பாரம் இருக்கிறது. அந்த பாரம் அவருடைய மனைவின் மேல் இருக்கிறது. அவளும் இங்கே இல்லை. அவளுக்கு பாதத்தில் தொல்லை இருக்கிறது. அவர் உன்னை சுகப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? நீ இங்கே ஒரு அந்நியனாய் இருக்கிறாய். நீ கடல் கடந்து வந்திருக்கிறாய். நீ ஜமேக்காவில் இருந்து வந்திருக்கிறாய். நீ யார் என்று தேவனால் எனக்கு சொல்ல முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? மிஸ்டர் பிரேடன், நீ விசுவாசிக்கிறீரா? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இந்த சகோதரி பின்னாக இந்த கோடியில் திருமதி ரைட் அவர்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாள். இருதயத்தில் அவளுக்கு ஒரு பாரம் இருக்கிறது. அவள் தன் மகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடக்க போகிறது. அவளுக்காக உன் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறாயா? உன்னால் மட்டும் அவளை விசுவாசிக்க வைக்க கூடுமானால் அவளுக்கு அது தேவையாய் இருக்காது. என்னால் சுகப்படுத்த முடியாது. பின்னால் உள்ள சிறு பிள்ளைகளின் அறையில் கர்த்தருடைய ஆவியானவர் அல்லது தூதன் ஒரு வெளிச்சம் அந்த அறையில் அசைத்துக் கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். அந்த வாலிபமான ஸ்திரீயின் மேல் அது இருக்கிறது. அவளுக்கு ஒரு ஆவிக்குரிய தொல்லை இருக்கிறது. அதை குறித்து அவள் வியந்து கொண்டிருக்கிறாள். எப்படியோ அந்த பெண்ணை எனக்கு தெரியும் போல் இருக்கிறது. ஒரு வாலிப ஸ்திரீ, அவளுக்கும் கூட ஸ்திரீகளுக்குள்ள கோளாறு இருக்கிறது. ஆம், அவள் பெயர் திருமதி வெஸ்ட். அல்பாமாவிலிருந்து வருபவர் திருமதி டேவிட் வெஸ்ட். விசுவாசி, தேவன் உனக்கு அதை தந்தருளுவார். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் வெளிச்சம் உண்டாகும். அது நேற்று இன்றும் என்று மாறாதவரான இயேசு கிறிஸ்துவாக இராமற் போனால் அதை குறித்து எனக்கு வேறு ஒன்று தெரியாது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லா காரியங்களும் கைகூடும். தேசத்தினூடாக வானொலி தொலைபேசி மூலமாய் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும்
இந்த ஜெப கூடாரத்தில் இருப்பவர்களுக்கும் உங்களில் எத்தனை பேர் கைகளை உயர்த்தி நான் ஒரு விசுவாசி என்று சொல்லக்கூடும்? தேசத்தில் உள்ளவர்களே, இங்குள்ள எல்லாருமே கையுயர்த்தி உள்ளனர். அங்கே தேசத்தின் ஊடாக கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களைத்தான் உங்கள் கரங்களை உயர்த்தி இருக்கிறீர்கள், சந்தேகமே இல்லை. இப்பொழுது உங்கள் கண்களை மூடுங்கள், உங்கள் கரங்களை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் மேல் வையுங்கள். அவர்களுடைய கரங்களை நீங்கள் பற்றி பிடித்து அவர்கள் தோள்களின் மேல் உங்கள் கரத்தை வையுங்கள். நான் என்னுடைய கரத்தை கைகுட்டைகளின் மேல் வைத்திருக்கிறேன். இன்றைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். இப்பொழுது என்ன நடந்தது என்று பாருங்கள். திவ்ய அன்பினால் ஜொலிக்கும் அவருடைய பரிசுத்தமானதை நோக்கி பார்த்து கொண்டே அவருடைய கிருபையின் ஆசீர்வதிக்கப்பட்ட பங்காளிகளாய் அவருடைய கிரீடத்தில் ரத்தினங்களாய் பிரகாசிப்போம். இப்பொழுது ஜெபிப்போம். எல்லா இடங்களிலும் இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள தேவனே, அந்த வேளை வந்துவிட்டது. இதன் அர்த்தம் என்ன? தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். கவர்ச்சிதான் என்ன கர்த்தாவே? அது தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதே. தேசத்தின் ஊடாக தொலைபேசியில் இணைக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான ஜனங்கள் ஒருவர் மேல் ஒருவர் கரங்களை வைத்து ஒரு கரையிலிருந்து மறுகரை மட்டுமாய், வடக்கிலிருந்து தெற்கு மட்டாய், கிழக்கிலிருந்து மேற்கு மட்டாய் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காரியம் என்ன? இதோ இங்கே வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக நாடுகள், மெக்சிகோ, கனடா நாடுகளில் இருந்து வந்தவர்கள் நாங்கள் ஒருவர் மேல் ஒருவரை கரங்களை வைத்திருக்கிறோம். தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் நின்று கொண்டு அவர் சீமோன் பேதுருவுக்கு செய்தது போலவே இன்னொரு மனிதனை பெயர் சொல்லி அழைக்க முடியும். உன்னுடைய பெயர் சீமோன், நீ யோனாவின் குமாரன் என்றார். நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். எனக்கு புருஷன் இல்லை என்றாள். உண்மையாகவே உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள் என்றார். அவள் சொன்னால், இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மேசியா வருகிறார் என்று நான் அறிவேன். ஆனால் நீர் யார் என்று கேட்டார். அதற்கு அவர், நானே அவர் என்றார். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறீர். நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் நான் செய்த கிரியைகளை காட்டிலும் நீங்கள் இதை பார்க்கிலும் அதிக கிரியைகளை செய்வீர்கள். இதோ கடைசி நாட்களில் தீர்க்கதரிசியாகி எலியாவை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவன் ஜனங்களின் கருத்துக்களை மாற்றி போடுவான், பிள்ளைகளுடைய இருதயங்களை பிதாக்களிடத்துக்கு திருப்புவான், மீண்டும் வேதாகமத்தின் அப்போஸ்தல உபதேசத்துக்கு திருப்புவான். சாயங்கால நேரத்திலே வெளிச்சம் உண்டாகும். மகத்தான பரலோகத்தின் தேவனே, இங்கே நாங்கள் இருக்கிறோம். ஆண்ட வேலையானது இங்கு இருக்கிறது. கரங்கள் ஜனங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. சாத்தானே, நீ தோற்கடிக்கப்பட்டாய். நீ ஒரு பொய்யன். தேவனுடைய ஒரு ஊழியக்காரன் என்ற முறையில், ஊழியக்காரர்கள் என்ற முறையில் தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து ஜனங்களை விட்டு வெளியே போ என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் உனக்கு கட்டளையிடுகிறோம். ஏனென்றால் என் நாமத்தினால் அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள் என்று எழுதியிருக்கிறது. எல்லா ஜனங்களும் விடுவிக்கப்படுவார்களாக. அதை அழியும் அன்புள்ள தேவனே. கல்வாரி மலையின் மேல் ஒரு கவர்ச்சியுடனே அந்த நாளன்று எல்லா வியாதிகளையும் நோய்களையும் பிசாசின் சகல கிரியைகளையும் தோற்கடித்த பரலோகத்தின் தேவன் நீரே. நீர் தேவன். உம்முடைய தழும்புகளால் ஜனங்கள் சுகமடைகிறார்கள். அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். தேவனே, இங்கே கிடக்கின்ற ஒவ்வொரு கைகுட்டையும் தேவனுடைய ஆவியானவர் இங்கு இருக்கையிலே, இயேசு கிறிஸ்துவினுடைய அபிஷேகம் ஜனங்கள் மேல் இருக்கையிலே அவர் வாக்களித்த மகத்தான அடையாளங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்க, பூமி நடுங்கிக் கொண்டிருக்கிறது. பூமி அதிர்ச்சிகள் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றது. அவர் சொன்ன மகத்தான அடையாளங்களும் வேத வார்த்தைகளும் நிறைவேறிக் கொண்டிருக்க சாயங்கால வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்த வந்த விசுவாசிகளின் சரீரத்தின் பிரதித்துவமாக நான் என்னுடைய சரீரத்தை இந்த கைக்குட்டைகளின் மேல் வைத்து தேவனுடைய வார்த்தையின் மகிமைக்காகவும் கனத்திற்காகவும் இந்த கைக்குட்டைகள் யார் யார் மேல் வைக்கப்படுகின்றதோ அவர்கள் ஒவ்வொருவரையும் விட்டு வெளியேறும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சாத்தானுக்கு கூறுகிறேன். தேவனுடைய வார்த்தையாகிய நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஆமென். இப்பொழுது அமைதியாகவும் தெளிந்த புத்தியோடும் நிதானத்தோடும் உங்களுடைய சரியான சிந்தையோடும் விசுவாசிகள் என்ற முறையில் இப்பொழுது நீங்கள் விசுவாசித்து சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து உங்களுடைய சுகத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்படியானால் உங்கள் கரங்களை உயர்த்தி பிடியுங்கள். தேசத்தின் ஊடாக கேட்டுக் கொண்டிருக்கின்றவர்களே, அங்கேயே நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். இருக்கின்ற ஒவ்வொருவரும் என்னால் பார்க்கக்கூடிய மட்டுமாய் எல்லாருமே கரங்களை உயர்த்தி இருக்கிறீர்கள். உள்ளேயும் வெளியேயும், ஜன்னல்களிலேயும் கதவுகளிலேயும் பிள்ளைகள் அறையிலேயும் எல்லா இடங்களிலும் கரங்கள் உயர்த்தப்பட்டவாறு இருக்கிறது. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் உங்களை சுகப்படுத்தினது. இன்றைக்கும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதும் அவர் அளித்த வாக்குத்தத்தத்தை அவர் என்றென்றைக்கும் காத்துக்கொள்ள போதுமானவராய் இருக்கிறார் என்பதுமான உண்மையை இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் நிரூபிக்கிறது. ஆமென். நான் அவரை விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது நாம் யாவருமாக எழுந்து நிற்போம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செய்யப்பட்ட அல்லது கூறப்பட்ட எல்லா காரியங்களையும் ஏற்றுக்கொண்டு அவரை நம்முடைய இருதயங்களோடும் நாம் அவரை நேசிக்கிறோம். எங்களில் இருக்கின்ற யாவற்றோடும் நாங்கள் அவரை எங்களுடைய சிந்தையில் வைத்து போற்றுகிறோம். இப்பொழுது நீங்கள் கலைந்து வெவ்வேறு இடங்களில் உள்ள உங்கள் வீடுகளுக்கு இன்றிரவு திரும்பி போகையில் தேவனே அவர்களோடு செல்வீராக. உங்களிடத்தில் பரிசுத்த ஆவி இல்லை என்றால் தேவன் தாமே பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தருவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றிராத ஒவ்வொரு புருஷனுக்கும் ஸ்திரீக்கும் பையனுக்கும் பெண்ணுக்கும் மாற்று வஸ்திரங்கள் தயாராயிருக்கிறது. இன்றைக்கே செய்யக்கூடியதை நாளைக்கு என்று தள்ளி போடாதீர்கள். நாளை என்பது ஒரு கால் கடந்து போனதாக இருக்கலாம். இன்றைக்கு இன்றைய நாளின் பாடு போதும். அங்கே ஊழியக்காரர்கள் நின்று கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாற்று வஸ்திரங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. சாக்கு போக்கு கிடமில்லை. நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் காத்துக் கொண்டிருந்து விசுவாசித்தால், நீங்கள் எவ்விதமாக ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும், தெளிக்கப்பட்டிருந்தாலும், ஊற்றப்பட்டிருந்தாலும், எப்படியா இருந்தாலும் சரி, அது ஒரு தவறுதான். வெளிச்சம் வந்து விட்டது. வாருங்கள், விசுவாசியுங்கள், ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றிராத நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை அவருக்குள் உங்களை புது சிருஷ்டிகளாக்க அவர் உங்களுக்கு வாக்களித்த பரிசுத்த ஆவியை தெய்வீக வல்லமையோடும் அன்போடும் நிறைவாய் பெற்றுக் கொள்வீர்களாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதிலிருந்து அடுத்த ஞாயிறு 9 மணி மட்டுமாக வருஷங்களுக்கு முன்பாக நாம் வழக்கமாக பாடும் இந்த பாட்டினை பாடுவோம். குடும்ப ஜெபத்தை மறக்க வேண்டாம். தேவன் உங்களை அங்கே சந்திக்க விரும்புகிறார். உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். குடும்ப ஜெபத்தை மறக்க வேண்டாம். இப்போது நாம் யாவருமாய் சேர்ந்து பாடுவோம். நாம் அதை மறுபடியும் பாடும் போது நமக்கு அடுத்துள்ள புனித யாத்திரைகளுடன் கை குலுக்குவோம். பாருங்கள், நாம் பாடிக்கொண்டிருக்கும் போதே கை குலுக்குவோம். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? நான் அவரை நேசிக்கிறேன். ஏனென்றால் முந்தைய அவர் என்னை நேசித்து என் ரட்சிப்பை கல்வாரின் சிலுவையில் கிரையம் கொடுத்து வாங்கினார். அதுதான் அந்த கவர்ச்சி. அதே கவர்ச்சி தான் சூரியாஸ்தமன மலையின் மேலும் இருந்தது. நேபோ மலையின் மேலும், சீனாய் மலையின் மேலும், பல வித்தியாசமான மலைகளின் உச்சியின் மேலும் அதே காரியம்தான். சரி, இப்பொழுது நாம் அந்த பாட்டை பாடுவோம். அவரை நேசிக்கிற யாவரும் ஆமேன் என்று சொல்லுங்கள். இப்பொழுது அவர் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அங்கே எங்கேயோ இன்றிரவு மது அருந்தும் இடத்தில் நீங்கள் இருந்திருக்கலாம். தேவனுடைய இரக்கங்களுக்கு புறம்பே நான் இருக்க வேண்டியது போன்றதான எங்கே சபக்குடியில் நீங்கள் ஒரு கால் இருந்திருக்கலாம். அவர் உனக்காக என்ன செய்தார்? ஓ, நாம் எப்படி அவரை நேசிக்காமல் இருக்க முடியும்? மற்றவர்கள் என்ன கூறினாலும் அது எவ்வித வித்தியாசத்தையும் உண்டாக்காது. முதலாவது அவரே. நாம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை வணங்கினவாறு நாம் அவருக்காக இதை பாடுவோமாக. அவருக்கு பாடல்கள் என்றால் பிடிக்கும். அவருக்கு ஸ்தோத்திர பாடல்கள் பிரியம். இப்பொழுது இதை அவருக்காக பாடுவோம். அவருடைய சமூகத்தில் நம்முடைய தலைகளும் இருதயங்களும் வணங்கினவாறு இருக்க, நம்முடைய கண்கள் கண்டவைகளுக்காகவும் நம்முடைய காதுகள் கேட்டவைகளுக்காகவும் தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்டவைகளுக்காகவும் இன்றைக்கு நமக்குள்ள அவருடைய வாக்குத்தத்தங்களுக்காகவும் நன்றி உள்ளவர்களாயிருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றிரவு நம்முடன் ஒரு விருந்தாளியாக ஒரு சகோதரன் இருக்கிறார். நெட் இன்னர்சன். முன்னதாக ஒரு பிரெஸ்பிட்டேரியன் போதகராக இருந்தவர். அவருடைய தகப்பனார், அவருடைய சகோதரர்கள் யாவரும் பிரெஸ்பிட்டேரியன் போதகர்கள். அவர் இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார் என்று அறிந்து கொண்டேன். அவர் ஒரு போதகர், போதகத்தில் சிறந்தவர். அவர் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்று நான் விசுவாசிப்பதனால் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு போகையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இங்கே குழுமியுள்ளோர் மேல் இருக்கும்படியாக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப் போகிறேன். சகோதரன் ஐவர்சன், நாங்கள் எங்கள் தலைகளை வணங்கினவாறு இருக்கையிலே முன்பாக வாருங்கள். என் சகோதரனே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக.